குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே என்னது என்ன பெண்ணது பெண்ணாலே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே அடி குங்கும பூவே என் கொஞ்சம் புறாவே அடி தங்கமே பொண்ணே கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே ஜம்பருப்பட்டும் தாவணி கட்டும் தள்ள தள்ள கையிலே ஜம்பருப்பட்டும் தாவணி கட்டும் தள்ள தள்ள கையிலே எங்கனும் கட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி அது என்னமும் பட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி அடி குங்கும 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 பூ என் கொஞ்சம் 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 புறாவே சித்திரப்பட்டு சேலையை கட்டு உனக்கு புரியுமா அடி சித்திரப்பட்டு சேலையை கட்டி உனக்கு புரியுமா நான் பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா நான் பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா அடி குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே அடி சம்பகம் மட்டும் சந்தனப்பட்டும் சம்மதப்பட்டுக்கணும் அடி சந்தனப்பட்டும் சம்மதப்பட்டும் சம்மதப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கட்டி தாலியை கட்டுக்கணும் நீ தாளமும் தட்டி மேளமும் கட்டி தாலியை கட்டிக்கணும் அடி குங்கும 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 பூ என் கொஞ்சம் 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 புறாவே என் கொஞ்சம் புறாவே என் கொஞ்சம் புறாவே நன்றி 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 எங்கள் அண்ணன் மாதவனே கை தட்டிட்டாருன்னு வணக்கங்கண்ணே அவருக்கு அவரு எத்தனை நடிகர் பெரிய கச்சேரி பாடகருங்க யாருக்கும் தெரியாது புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் நம்ம ஒரு சிறப்பு நடிகர் அவர் எப்பேற்பட்ட சிறப்பு நடிகர் யார் சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய சொந்த குரல்லே பாடி சொந்தமாக மியூசிக் பண்ணி அவரே ஆடி பாடி நடிக்கிறவர் அவரை ஒரு ஞாபகம் எங்க அப்பா சொன்னார் என்ன சொன்னார் எங்க அப்பா நம்பிராஜன் சொன்னார் என்ன சொன்னார் தம்பி வாழ்ந்தாச்சு பிறந்தாச்சு சாகத்தான் போறோம் கடமையை ஒழுங்கா செய்யணும் தம்பி அப்படின்னாரு எங்க அப்பா ஏன் தம்பி சாகத்தான் போறோம் எனக்கே ஒரு நாளைக்கு ஜாவு உண்டு ஜாவு நிச்சயம் ஆனா சாவை என்னைக்கே நினைச்சு பார்த்திருக்கியா இப்படித்தான் ஜாவும் அது என்னமோ என் மனசுல ரொம்ப நாளைக்கு இருப்போம்னே நினைச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு சீக்கிரத்துல போவோமா எப்படி போவோம் இல்ல அதுக்கு இல்ல நம்ம சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைகளை பக்கணும் இன்னும் சொத்து சேர்க்கணும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வாழணும் இதெல்லாம் நியாயம் சாவும் போது நம்ம எப்படி சாவோம் எப்படி சாவோம் தெரியுமா யாருக்கு எப்படி இதெல்லாம் இந்த கற்பனை பண்ணிருக்கியா சரி போயிட்டோம் சொல்லுவாங்கல்ல இப்ப சந்திரபாபு ஐயாவை நினைக்கிறோம்ல அது மாதிரி நினைக்கணும் தம்பி அந்த மாதிரி நடந்துக்க தின்னும் தூங்கணும் அப்படின்னு இல்லாம என்னத்தையாவது செய்யணும் சரியா அப்படின்னு எங்க அப்பா எனக்கு என்ன கடமையுடன் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு என்ன வேலை தங்கச்சி திணைக்காவல் வள்ளி வள்ளி தங்கச்சிக்கு நீ காவல் யாராவது வந்தா மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும் உன் வேலையை ஒழுங்கா செய்ய அப்படின்னாரு எங்க அப்பா எங்க அப்பா யார் தெரியுங்களா சொல்லுங்க இவருக்கு தெரியும் எங்க அப்பா யார் தெரியுமா மாமா உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க எங்க அப்பா நம்பிராஜன் எங்க அப்பா யாருன்னு விவரமா சொல்றேன் எங்க ஆத்தாவுக்கு புருஷன் எங்க ஆத்தா யார் தெரியுமா எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி அவங்க 2 பேத்துக்கு நாங்கெல்லாம் பிள்ளைங்க ஒரு பையன் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி காமெடி நான் தான் அப்படி சொல்லுவேன் அதனால கானகத்துல அருமையான கானம் கானம்னா பாடல் கானகம்னா காடு இந்த காட்டுக்குள்ள அருமையான பாட்டு ஆஹா எப்பேற்பட்ட பாட்டெல்லாம் பாடுறாரு பழைய பாடல்கள் இருந்து சாமி பாட்டுல இருந்து அப்படியே எங்கப்பா அருமையான குரல் வளம் பார்க்கணும் நல்ல மனுஷனா இல்லை கோக்குமாக்கு சிக்கல் பிடிச்சாலா எப்போவுமே 1 மணிக்கு மேலே நமக்கு நேரம் சரியில்லை இன்னைக்கு இந்த ஆளுகிட்ட நான்
நான் படுற பாடி என்னமோ கடவுளே அப்பா அருவா வச்சிருக்குது சாமி நீ தான் காப்பாத்து ஐயா. இந்த ஆளுகிட்ட மாட்டிட்டு இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டா நூற்றுக்கு ஜாவல்ல காமெடியா போறாரா இல்லை சண்டை வம்புலுக்கு போறாப்பிலையா ஒன்றும் தெரியல. ஏன் தம்பி நீ தான் நிறைய படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேனே, அப்படியே நீ பயப்படுற? நான் படிச்சிருக்கேன் தம்பி, நான் கேள்விப்படுது நிறைய படுத்திருக்கேன். நான் என்ன சொல்றேன், தண்ணியை போட்டு படுத்திருக்கேன் நாடகத்துக்கு வராம. நான் நடிச்சதை விட கெடுத்தது அதிகம். வரட்டுமே அப்ப சமாளிப்பா, கூப்பிடுயா. சமாளிச்சிருவோம் இவரா சமாளிக்க முடியாது. பப்புனு உள்ள வந்துட்டு போனா பப்புனு மாதிரியே வர்றாருயா நாரதர் ஒரே மாதிரியே. எங்க வீட்லயே அதே சந்தேகமே எங்க 2 பேர்த்தையும். என்ன 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? வரட்டும், கார்த்திக் ராஜாவா இல்ல சுரேஷ் ராஜா? கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, இந்த கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, வேறு என்னையா பயந்துருப்பாரு என்ன. அப்புறம் என்ன, அவருக்கு மட்டும்தான் சாரா இருக்குமா? 2 உலகம் இறைவனின் சந்தை மடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், உலகம் இறைவனின் சந்தை மடம், உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம், புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். கருவூரில் இருந்து புறப்படுவான், கொஞ்சம் களைப்பார இங்கேயே தங்கிடுவான். கருவூரில் இருந்து புறப்படுவான், கொஞ்சம் களைப்பார இங்கேயே தங்கிடுவான். உறவோடு உரிமையும் கொண்டாடுவான், உறவோடு உரிமையாய் கொண்டாடுவான், அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் சென்றிடுவான். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இருப்பவன் இங்கேயே இருப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவள் திரும்பவில்லை. இருப்பவன் இங்கேயே இருப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவள் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை, மறுப்பவன் இதனை யாரும் இல்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை, குறையவில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம், புதிய இடம், புதிய இடம், புதிய இடம். சாமி சாமி இப்ப பாண்டியில வாழ்க்கையில முக்கியமான இதுதான் உண்மை. ஆமா, ஒரே பாடல்ல வாழ்க்கை தத்துவமே அடங்கிருச்சு. இந்த உலகம் நமக்கு வந்து எதை விருந்தாடி மாதிரி, எதை வந்தோம் போனா கொஞ்ச நாளைக்கு இப்படி உலாவிட்டு, அதுக்கு தான் அர்த்தம் இப்ப சொல்றேன். உலகத்துல எவனுக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் பூமிக்கு ஒரு சுற்றுலா வருகிறான். சுற்றுலானா நம்ம போற நாள் 10 நாள்ல 10 நாள் 15 நாள் 15 நாள் போயிட்டு திரும்ப எங்க இருந்து கிளம்பணுமோ அங்க திரும்ப வந்துடணும். அந்த மாதிரி மேல இருந்து ஒவ்வொரு மனிதனும் பூமிக்கு சுற்றுலா வந்திருக்கான். இந்த சுற்றுலா காலம் முடிவடைந்த உடல் திரும்ப போயிடணும். வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, மறுபடியும் வரும். தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கிறோம், கருவூரில் இருந்து பிறக்கிறோம். களைப்பார இங்கே
இறங்குகிறான். இந்த பூமிங்கிற இடத்துல கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கலாம்னு களைப்பாடுறான். ஓஹோ. உறவோடு உரிமையும் கொண்டாடுகிறான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சன் பெரிய பெண் சித்த பெண்ணு உறவு முறைகளை வைத்து கொண்டாடுகிறான். கடைசியில போகும்போது யாருக்காவது நான் போயிட்டு வரேன்னு சொல்றானா? இல்லையே. போனவன் யாராவது திரும்பி வந்திருக்கானா? அதுவும் கிடையாது. இல்ல போறவங்க தெரிஞ்சு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆட்டம் ஆடுறேன். ஆடாம இருந்தா எப்படி காசு கொடுப்பாங்க? ஆனா போகணுங்கிறது விதி, போய்தான் ஆகும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதனுடைய மனம் மட்டும் ஒன்றை ஏற்க மறுக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் போகத்தான் போறோம். எதை கொண்டு வந்தாய் திரும்ப இங்க இருந்து எதையும் கொண்டு போக போறியா? அரணா கைட்டு கூட அறுத்துக்கிட்டு ₹1 ஒட்ட வச்சிருந்தாலும் அதையும் எடுத்துக்கிட்டு துணி சூனியெல்லாம் உருவிட்டு போட்டு எரிச்சு விட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு வாழ்க்கை. எப்படி வந்தோமோ அப்படியே தான் போறோம். உடம்பு நல்லா இருக்கணும்னு என்னென்ன சாப்பிட்றோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காம வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இம்சை கொடுக்காம வாழணும். அப்போ உன் வாழ்க்கை நல்லா கொடுக்காம இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் உங்களுக்கு இம்சை கொடுக்காம இருந்தா பாக்குறவங்களுக்கு தொல்லை இல்லாம இருக்கு. ஆனா எனக்கு இது 1 மணி 2 மணிக்கு இம்சை எங்க இருந்ததே வருமோ கலர் கலரா வருது. இல்ல நான் நேத்து குண்டா வந்தது, இன்னைக்கு ஒல்லியா வந்திருக்குது. நான் கொடுக்கறதும் கொடுக்காது உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தையை பொறுத்ததா இருக்கு. எனக்கு இன்னைக்கு எந்த வகையில கொடுத்து வாங்க போறீங்க? நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறினார் முண்டாஸ் கட்டிய கவிஞன் பாரதியார். நல்ல மொழிதான், அற்புதமான மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட இந்த தமிழருடைய பண்பாடு உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புள்ளாத குளிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பலமோடு பாலனம் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் எதிரியே வந்தாலும் வந்தவர்களை அற்புதமான முறையில் வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. எப்படி வரவேற்பு? வரவேற்கின்றோம். வந்தவர்களை குடிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவர்களை எப்படி கூப்பிடணும்? முதல்ல வாங்க வாங்க. எதை இப்ப என்னை கூப்பிடுங்களேன். நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்களா? நாங்க காட்டுக்குள்ள காவல் பாக்குறோமா? சரி சரி. உங்களை இப்படிதான் நான் பாக்குறேன். பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு மாலையை கழுத்துமா, சட்ட துணி இல்லாம இப்படி ஒரு குண்டா சட்டியோட ஒரு ஆளடா பட்டையில கொண்ட ஒரு பூவு அப்படிலாம் உன்னை சொல்ல வேற எப்படி? உங்களுக்கு எப்படி முதல்ல வரவேற்பு கொடுக்கணும்? வந்தோடனே வாங்க. யார யார வாங்கன்னு? அதே யார கூப்பிடுறீங்க? உங்களை தான். என்ன எப்படி கூப்பிடுறீங்க? வாங்க. என்ன எப்படி வாங்குவீங்க? இந்த நான் சொல்லல சொன்ன முதல்ல சொன்ன இல்லையா எனக்கு ஆரம்பிச்சிரும்னு. நான் மரியாதையா வாங்கன்றேன். அதை தாங்க நான் கேட்குறேன். நீ எப்படி வாங்குவீங்க? அது எப்படி வாங்க முடியும்? அப்ப வாங்கன்ற தப்பு தானே. ஐயோ அண்ணே, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. நான் கேவலப்படுறது என்னோட இந்த ஊரோட போகட்டும். ஒரு பையில கடைக்கு வெளியில ஓட்டிய விட்டு அவங்களுக்கு காரி துப்ப போறாங்க. இதுக்கு மேலேயா துப்பணும்? ஒரு பையில கடைக்கு அனுப்புறீங்க. தம்பி கடுகு வாங்கிட்டு வா ஒரு 5 ரூபாய்க்கு. என்ன வாங்க? கடுகு. அவன் அனுப்புனது கடுகுன்னு ஒரு பொருள். ஆமா. வாங்கங்கிற கருத்து. ஆமா. என்னைய கூப்பிட்டது வாங்க. அதான்டா அவனை அனுப்புனது கடுகு வாங்க. என்னைய கூப்பிட்டது எதை வாங்க? சரி போங்க. அது ஏன் ஜவுரிய நீ என்ன போ சொல்ற? வாங்கக்கு முதல்ல அர்த்தம் என்னையா? அதுதான் வாங்க. வாங்கங்கிறது எத்தனை எழுத்து? வந்திருக்கிறீங்க வாங்க. அப்ப வந்தவ எல்லாத்தையும் வாங்கிருவீங்க. ஐயோ கடவுளே முருகா. கடவுள் எங்க இருக்காரு? முருகா அந்த வேலை கொடு. கடவுள் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்கிற? கடவுள் முதல்ல ஏன் பேர் வந்துச்சு? ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எதுல இருந்து நான் தொடரணும் அதுல இருந்து புடிச்சு என்னை கேவலப்படுத்தி. சரி அது நம்ம பாணி இல்ல. நமக்கு தனி ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த வழியில தான் நம்ம என்ன அடுத்த தொடர மாட்டேன். சரி என்ன இப்ப கடவுள் இல்ல அது வேணாம். அது வேண்டாம். அது வேணாம் வேண்டாம். அந்த வாங்கங்கிறது வேண்டாம். வாங்கங்கிறதெல்லாம் அர்த்தமே இருக்கு. அதுல இருந்து புடிச்சு என்ன ஒரு மரியாதை பண்ண போற. நீ என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல இருந்தானே வரணும். வாங்கன்னு சொன்னோம்ல. வாங்கங்கிறது எத்தனை எழுத்து தெரியுமா? ஆமா 3 எழுத்து. வா இங்க வாங்க 3 எழுத்து தானே. சரியா சொல்றேன். தமிழ் எழுத்துக்கள்ல அவ்வளவு அழகான மொழி எதுன்னு கேட்டா நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழி ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தத்தை கொடுப்பான் நம்மளுடைய தமிழன். ஒவ்வொரு எழுத்துக்கு எப்படி அர்த்தம் இருக்கு நான் சொல்றேன் பாரு. வாங்கங்கிறது எத்தனை எழுத்து? வாங்க 3 எழுத்து. வாழ்க்கைங்கிறது எத்தனை எழுத்து? 4 எழுத்து. வாழ்க்கையில முதல் எழுத்து என்ன? வா. பூமிக்கு அழைக்கின்றது மனிதனை வாழ்க்கை. வா வா. இப்ப வான்னா என்ன அழைக்க அர்த்தம்? வா அழைத்தல். அழைத்தல். அப்ப வாக்கு அர்த்தம் இருக்கா? ஒரு எழுத்துக்கு அழைத்தல் அர்த்தம் வந்துருச்சு. அடுத்து வாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து? இல். இல்லுங்கிற மெய் எழுத்து தனியா பொருள் போடுமா? எப்படி வரும்? படாது. ஒரு உயிரோடு ஒரு மெய் சேரணும். ஆமா. அப்ப வாவோட்ட இல்ல சேர்த்து பாரு. வால். பூமிக்கு வந்துட்டா வால். வாழ். வாழ்ந்து காட்டுங்குது. வாழ். சரி நான் வாழ்றேன். நீ வாழ். என்னையும் வாழ விடு. நீ ரொம்ப எப்படி நான் சொல்றதுக்கு மட்டும் ஆமா போடும். ஆமா வாழ்றேங்குது. வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு மனுஷன் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறேன். வாழ்க்கையிட்ட கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? முதல் அதுதான். வேலை கொடுத்தியா? வேலை விட்டனா? யாரு கைக்கு வேலை கொடுத்தியா? வேலையெல்லாம் கொடுப்பேன். மம்பட்டி பிடிக்கிறது, ஏர் பிடிக்கிறது, விவசாயி தானே. அந்த வேலையை தான் கேட்கிறேன். அப்ப கை இருக்கு. இருக்கு. நம்பிக்கையும் இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தாதான் மனித வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். நம்பிக்கை வேணும்ல. அப்ப வாளோட கையை சேரு.
வாழ்க்கை வந்துருச்சா? வந்துருச்சு. வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துருச்சா? வாழ்க்கைக்கு சரி, நான் வாழ்க்கையை வாழ்றேன். வாழ்க்கையை வாழணும்னா பூமியில எதை காப்பாத்தணும்னு கேட்கிறேன் மனுஷன். எதை காப்பாத்தணும்? வாழ்க்கைங்கிற இடத்துல இல்லுங்கிற மெய்யெழுத்தை எடுத்து போடு. வாழ்க்கை வாகை அதான் இல்ல எடுத்துட்டோம். வா இல் இக்கை வா இல் இக்கை இல்ல எடுத்துட்டா வா இக்கை வாக்கை. பூமியில வாழணும்னா ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்து. சரி, நான் வாக்க காப்பாத்துறேன். சரி, வாக்கை காப்பாற்றுவதனாலே எனக்கு கிடைக்கும் பதவி என்னன்னு கேட்கிறேன். வாக்கைங்கிற இடத்துல இக்க எடுத்துரு. இக்க எடுத்துட்டா வாகை. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றுகிறாய், அப்பொழுது வாகை பூ சூடி தலைவனாக மாறுவாய். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு அர்த்தம்? வாழ்க்கைங்கிற 4 எழுத்த முன்னாடியும் சொல்லி பின்னாடியும் சொல்லி இடையில எழுத்தையும் எடுத்து நான் எப்படி சொன்னேன்? ஆமா, அர்த்தம் வந்துச்சு. எப்படி நீங்க இப்படி? இதுதான் அகராதி, தமிழ் அகராதி. சூடாமணி நிகண்டுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. நான் எப்படி வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னேன், அது மாதிரி நானே ஏதாவது சொல்லணுமா? அந்த மாதிரி நீங்க வாங்க, நீங்களே அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். வாங்க, அதுதான் அர்த்தம் என்னன்னு கேட்கிறேன். வரவே வேணாம், உங்க வேலையை மட்டும் பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். போடுறதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்னொன்னு சொல்லுவா உனக்கு, அசிங்கமான வார்த்தைக்கும் அழகான தமிழ் அர்த்தத்தை கொடுப்பவன் தான் தமிழன். எப்படி? இது என்ன? இது இந்த நவ கிரகத்துல இது என்ன கிரகம்? இது என்ன கிரகம்? என்ன கிரகம்? இது என்ன கிரகம்? பூமிங்கிறது. பூமிங்கிற கிரகம். இந்த பூமிக்கு தமிழ் எழுத்த தமிழ்ல என்ன எழுத்துன்னு கேட்டா கூவண்ணான்னு அர்த்தம். அதான் பூவண்ணா. பூவண்ணா இல்லையா? கூ 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 குயில் இல்ல, கூ குக்கூங்கிறோம்ல, கூ. கூன்னா பூமின்னு அர்த்தம். ஒரு எழுத்துக்கு அர்த்தம் பூமின்னு. சரி, அப்ப கூன்னா என்ன அர்த்தம்? பூமி. இந்த பூமியில எத்தனை திசைகள் இருக்கு? 8 திசை இருக்கு. 4 திசை சொல்லலாம். ஆனா கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்குல இருக்கல, மொத்தம் 8 இருக்குயா. விட்டு உலட்டக்கூடாது. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு. ஆக மொத்த திசைகள் எத்தனை? 8. அந்த திசைகள் 8ங்கிறத திக்குகள் சொல்லணும். இங்க கவனி, அங்க கவனிக்காத. திக்குகள் 8ங்கிறமா? 8. அப்ப கூங்கிற பூமியில எத்தனை திக்குகள்? 8 திக்கு. அப்ப கூன்னா கூ 8 திக்கு. கூன்னா பூமி. பூமிக்கு எத்தனை திசை? 8 திசை. திசைகளை திக்குன்னு சொல்றமா? கூவை எப்படின்னு சொல்றா? கூ. அப்படின்னா பூமி. கூவையும் திக்கையும் சேர்த்து சொல்லு. கூதிக்கு. பூமிக்கு எத்தனை திசைகள்? அதான் கூ திக்கு. எத்தனை திசைகள் பூமிக்கு? 8. என்ன சொல்ல வந்து நீ கொலைப்புறீங்க? அசிங்கமான வார்த்தைக்கும் அழகான அர்த்தத்தை கொடுப்பதுதான் தமிழ் மொழியா? திக்கு. உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? யாரப்பனே? யாரே பிணையிறது எல்லாம் பிணைஞ்சு விட்டதான் மாட்டுது. செகண்ட் ஹேண்ட் பீஸ் தான் நம்மள்ட்ட வருது. அதாவது உனக்கு புதுசா பிணையிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது உனக்கு பள்ளிக்கூடத்திலேயே பிணைஞ்சிருவாங்க போல இருக்கு. யாரை பிணையினா யாரை பிணையிறது? எங்களுக்கு தேனும் தினைமா வந்து பிணைய தெரியும். என்ன பிரச்சனை? இந்த பக்கம் வரணுமா? ஐயோ, நான் உங்களை பிணைய சொல்லலைங்க. அப்புறம் என்னுடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கிறேன். யார் அப்பனே? என்னைய பார்த்து கேட்குறீங்க. யார் அப்பனே? என்னை அப்பனேங்கிறீங்களே, நீங்க யார் மயனே? அக்கா உங்க பேச்சத்தம் தான் கேட்குது. அக்கா அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, நல்லா மாட்டிட்டேன் போல இருக்குது கோமாளி. அந்த பையன் போடுற போட்டுக்கு இந்த பையன் தாங்க மாட்டான் போல இருக்குன்னு. அப்படித்தானே? நல்லா சிரிச்சுக்க. நானே மென்டல் ஆகி போயிருக்கேன். இந்த ஆள்கிட்ட எப்படி தப்பிச்சு உள்ள போறதுன்னு. அங்கே ஒரு அக்கா சாஞ்சிருச்சு. நான் உங்களை இவங்க நாடகம் பண்ணு உங்களை பிணை சொல்ல. யார் அப்பனேன்னு கேட்டேன். அதான் யார் அப்பனே? நீங்க யார் அப்பனே? நீங்க யார் மயனே? நீ யாருக்கு அப்பனே கேட்குறியா? நானே இப்படி கேளுங்க. இப்படி கேட்டாலும் சொல்லுவேன், கணக்கா சொல்லுவேன். யாருக்கு அப்பனேன்னு கேட்குறீங்க? என் பையனுக்கு நான் அப்பேன். கை விடுங்க. அப்படி சொல்லணும் பதில். கை தட்டுங்க. கரெக்டா நான் பதில் சொல்லிட்டு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு கை தட்டா? உண்மையாதான். நான் யாருக்கு அப்ப? என் பையலுக்கு என் பிள்ளைக்கு நான் ஒரு கேள்வி. அதுக்கு அந்த கை தட்ட சொல்றாரு, நீங்களும் கை தட்டுறீங்க. ஏன் கை தட்ட, எதுக்கு கை தட்டணும்னே தெரியாம தட்டாதீங்க. நான் 10 மணில இருந்து பழக்கி வச்சிருக்கேன். எதை சொன்னாலும் கை தட்டுங்கன்னு. அதையும் எடுத்து விட்டுறாரு நீ. சரி விடுங்க, அது உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தானே. கை தட்டும் பொழுது ரத்த ஓட்டங்கள். நான் சரியா சொல்லணும்னா இல்லையா? யார் பிள்ளைக்கு யார் அப்பேன்? என் பிள்ளைக்கு என் பையலுக்கு நான் அப்பேன். ஓம் பிள்ளை நீ. அது யாருக்கு பிறந்த பிள்ளை? யாருக்கு? எனக்கு பிறந்தது. அப்படி சொல்லி சிங்க நல்ல தைரியமா சொல்லு. எனக்கு பிறந்தது. உனக்கு பிள்ளை வரக்குன்னு சொன்ன. நீ எது வழியா பிள்ளைய பத்த? ஓ, எது வழியாவா? உனக்கு பிறக்கும் நீ. ஐயோ, எனக்கு அந்த வலி இல்லையே. அப்ப பிள்ளை உனக்கு பிறக்காதுல்ல? எனக்கு வாய் மட்டும்தான் அந்த வலி இல்லை. வாயில கக்குனாலும் வராதுடா புள்ள. வராது. ஆம்பளைக்கு எப்படி வரும்? அப்ப பிள்ளை யார் பத்தா?
என் முண்டாட்டி. அப்ப நீ வைக்கல? நானே முன்னாடி ஜெயிச்சாப்பா. ஏப்பா அப்படி கொலை போடுற குடும்பத்தில்? இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, பிள்ளை பெத்தது என் மனைவி. உன்னால பிள்ளை வைக்க முடியுமா? என்னால எப்படி முடியும்? ஆம்பளைனால எப்படி முடியும்? பிள்ளை பெத்தா தாண்டா அவனுக்கு பேர் ஆம்பளை முட்டாப்பல. என்ன இப்படியும் சொல்றீங்க? அப்புறம் எந்த வழியா பெத்தன்னு கேட்பீங்க. நான் பெத்தேன்னு சொன்னா சரி, உன் பொண்டாட்டி தானே பிள்ளை பெத்துச்சு? என் பொண்டாட்டி தான் பெத்தா. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் அவரு வேற. உனக்கு பசிக்குதுன்னு உன் பொண்டாட்டி போய் சோறுதுன்னா உன் பசி நிக்குமா? எப்படி நிக்கி? உனக்கு பசிச்சா எனக்கு நிக்கி. உனக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? நான் தான் சாப்பிடணும். உன் பொண்டாட்டிக்கு பசிச்சா அவதான் சாப்பிடணும். அப்போ முண்டாட்டி பிள்ளை பெத்தா யார் பிள்ளை? சரி, அவ புள்ள. அப்ப உனக்கு பிள்ளை இல்ல? இல்ல, என் பிள்ளைதான். 2 பேத்துக்கு சேர்ந்துதாங்க பிள்ளையா போட்டு உயிரை வாங்க. ஒண்ணு நீ பெத்தம்னு சொன்னா எப்படி பெத்தன்னு சொல்லு. இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா உன்னால பெக்க முடியலன்னு சொல்லு. அப்படி கிடையாது. என் மனைவி நான் தாலி கட்டினா. எங்க கட்டினீங்க? கழுத்துலதே. பிள்ளை எங்க வந்துச்சு? வயிற்றுல. கழுத்துல தாலி கட்டினா வயிற்றுக்கு எப்படி பிள்ளை போகும்? என்ன இலவு மயிறு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏன் போட்டுட்டியா? என்ன நாட்டில் எல்லாம் சொல்றது தானப்பா நான் சொல்ல முடியும். கோவிக்காதீங்க, சொல்லுங்க. தாலி கட்டினீங்க? தாலியை கட்டினேன். ஏன்டா கட்டணும்னு நினைக்கிறேன். ஐயோ. சரி, தாலியை கட்டினீங்க. அடுத்து புள்ள பிறந்துச்சு. எப்பறம் தாலியே கட்டினா எப்படியா புள்ள பிறக்க? என்னையா நீ? ஐயோ, தாலி கட்டினா ஒரு 10 மாசம் கழிச்சு புள்ள பிறக்க பாப்பா. உண்மைதானே? உண்மைதே. உண்மைதானப்பா. அப்படித்தானப்பா எல்லா வீட்லயும் நடக்குது. இதானே இயல்பு. இதான் இயல்பு. அப்புறம் ஏன் பூமியில தாலியை கட்டி பல வருஷமா நிறைய பத்தி புள்ள இல்லாம இருக்காங்க? அப்ப அவ்வளவு ஒழுங்கா முடிச்சு போடலையோ? அவன் லேகியம் சாப்பிடாம திரி. அதுக்கு நான் என்ன செய்ய? தண்ணியை போட்டு தூங்குவாங்க. தாலியெல்லாம் ஏன் பிறக்கலன்னு நான் என்ன செய்யிட்டு? அவன் செய்யறானா செய்யல? இதெல்லாம் போய் விளக்கு பிடிச்சிட்டேன். நீங்க உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? தாலி கட்டினா புள்ள வரும் நீங்க தானே சொன்னீங்க. என் புள்ளைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாரு, புள்ள உன்னால பெக்க முடியாது. நீ ஒரு ஆள் போதும், நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவேன். ஏங்க இங்க வாங்க. வந்துட்டேன், இங்கதாங்க இருக்கிறேன். புள்ள உங்களால பெக்க முடியாது. என்னால முடியாது. ஆனா உங்க பொண்டாட்டியை நான் பாராட்டுவேன். என் பொண்டாட்டி நீங்க பாராட்டுறது யார் வேணா பாராட்டலாம். மங்கையராய் பிறப்பதற்கு அல்ல மாதவம் செய்திட வேண்டும்னாக. பெண்களா பூமியில பெண்ணா பிறக்கிற சாதாரண விஷயமா? அவங்களும் 10 மாசம் கழிச்சு தான் பிறக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி. அதுலயும் உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் சமாளிச்சு இந்த பூமியில வாழ்றாங்களே சிறப்புடைய பெண்கள், அப்பெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையாலுமே பெரிய விஷயம். அதனாலதான் ஒண்ணு கூட சமாளிக்க முடியாம கிளம்பிருச்சு. இப்ப இதுலதான் என்ன, உங்க பொண்டாட்டி ஏன் தெரியுமா பாராட்டுறேன்? முடியாது. ஏன் பாராட்டுறேன் தெரியுமா? உங்க பொண்டாட்டி தெரிஞ்சிருக்கு என்னன்னு. நம்ம புருஷனால புள்ள வைக்க முடியாது. நாளைக்கு என்ன அப்படி சொல்றீங்க? உன்னால வைக்க முடியுமா? என்னால முடியாது. அதான்டா சொல்றேன். சரி சாமி, நம்ம புருஷனால புள்ள வைக்க முடியாது. ஆமா. நாளைக்கு ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இந்த ஒரு கட்டிட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு, அந்த பையலுக்கு ஒரு பிள்ளை ஓட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா புருஷனால பெக்க முடியாட்டி நம்மளால ஒரு பிள்ளை பெத்து கொடுப்போமே அப்படின்னு என் மனைவி எனக்கு பெத்து கொடுத்துருக்கா. அதானே சொல்ல வர்றீங்க? ஆமா. இப்ப நான் என்ன சொன்னீன்னு உனக்கு புரிஞ்சு நீ சிரிக்கிற? உன்னால பெக்க முடியாதுன்னு உன் பொண்டாட்டி ஒரு பிள்ளை பெத்து கொடுத்து உன்னை அப்பனா ஆக்கிருக்கு. சொல்றதுக்கு கம்பெனி கொடுத்தாலும் திட்டுற, நானா பேசினாலும் பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னீன்னு உனக்கு புரிஞ்சுச்சா? கம்பெனியா என்னை போட்டு இப்படி என்னை போட்டுட்டு ஏனோ சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்துருச்சு, அது என் பிள்ளைன்னு சொல்லலாமா வேண்டாமா? நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரி, புரியுற மாதிரி சொல்லுங்க. நீ போய் ஒரு மாங்கன்னு வைக்கிற. மாங்கன்னு? ஆமா, நான் வைக்கிறேன். நீ தான் வைக்கிற. சரி, நான் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் மண்ணை தோண்டி குழியை தோண்டி ஒரு மாங்கன்னு வைக்கிறேன். கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா, சின்ன கண்ணு. பெரிய மரமாகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினோடனே கண்ணு பெரிய மரம் ஆயிடுச்சு. மரத்துல முதல்ல என்ன வரும்? என்ன வரும்? பூ வரும். எடுத்ததும் பூ வருமா? எடுத்தது ஒரு மனுஷன் பிறந்தோடனே நடந்துருவானா? முதல்ல என்ன வரும் பூவுக்கு முன்னாடி? காம்பு வரும். சபாஸ். காம்புக்கு அப்புறம்? காம்புக்கு அப்புறம் காம்புலயே ரொம்ப நேரம் ஆயிருமே. காம்புக்கு அப்புறம் என்னையா? காம்புக்கு அப்புறம் அதான் பூ வரும், கிளை வரும். அப்புறம் என்ன வரும்? அரும்பாகி முட்டாகி பூவாகி. அப்புறம் சரி சரி, அரும்பு வரும். காம்புக்கு அப்புறம் காம்பு, அரும்பு. அடுத்து மொட்டு. மொட்டுக்கு அப்புறம் பூவு. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து பழம். என்ன பழம்? ஏம்பழம். என்ன பழம்? அதுவா? மாம்பழம். வச்சது யார்? நான் தான். அப்ப அது யார் பழம்? நான் வச்சதுனால அது என் வீட்டு பழம், ஏம்பழம். நாளைக்கு ஏம்பல்ல போய் தள்ளு வண்டியை போட்டுக்கிட்டு. ஏம்பழமா? ஏம்பல்லையா? ஏம்பல்ல போய் என்னன்னு வாங்க ஏம்பழம் 100 ரூபா வாங்குங்கன்னு சொல்லு. அது எப்படி வாங்குவாங்க? இதானே ஓம்பழம்னா? ஆமா, நான் தானே ஊனி வச்சேன் கண்ணு. அப்ப ஓம்பழம் சொல்லி விற்க முடியுமா? அப்ப என் வீட்டு பழத்தை ஏம்பழம் தான் சொல்ல முடியும். ஓ, மாம்பழம். அப்ப ஓம்பழம் இல்ல, ஏம்பழம் தான் அது. அப்ப மாம்பழம் இல்ல, மாம்பழம் தான். எதே ஒன்று சொல்கிறேன். புள்ள யார் புள்ள? ஏன் புள்ள. பழம் யார் பழம்? ஏம்பழம்.
பழம் வர்ற காரணம் நீங்க தான், புள்ள வர்ற காரணம் நீங்க தான். நான் தான். இங்க மாம்பழம் வரணும்னா எதை கொண்டு வைக்கணும்? மாங்கொட்டையை வைக்கணும். அப்ப ஓம் புள்ள வரணும்னா எதை வச்ச? ஏன் மாம்பழம் வர்றதுக்கு மாங்கொட்டையை ஊனணும் சாமி. புல்ல வர்றதுக்கு எதை ஊனணும்னு கேட்குறீங்களா? எங்கிட்டோ ஓ, மாங்கொட்டையை அங்கே வச்சு இங்கே எந்த கொட்டையை வச்சுங்கிறீங்களா? அது ஓன் ஜவுரியா என்னமோ ஏதோ ஒரு புள்ள பிறந்துருச்சு. கொட்டையை வச்சு சரி விடுங்க. அவங்க காரி துப்பணும், உனக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் அசத்துற நேரத்துல நீங்க நல்லா பேசுறீங்க. நல்லா பேச வைக்கிறீங்க. நானாவா அப்படி பேசுறேன்? என்ன யாரு? நான் இது வரைக்கும் அசைக்கவே பேசவே இல்லைங்க. நான் பேசுனீங்க, யாருமே பேசல. வலைதள ஓடுது, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை அசிங்கம் வந்துச்சா? நம்ம 2 பேரும் பேசல, அப்புறம் அவங்க சிரிக்கிறாங்க. நான் தூண்டுதல் தான், தூண்டிதான் உன்னை விடுவேன். அந்த கேப்ல சிரிக்கிறாங்க. யாருன்னு தெரியுன்றதா? என்ன பல நேரம் வந்து பேசிக்கிட்டு யாருன்னு கேட்க வக்கிருக்காடா முதல்ல உனக்கு? ஆமா, நீங்க யாருங்க? எங்கிருந்து வர்றீங்க? பேர் என்ன? ஊர் என்ன? அடியே நாரதரன் பாரு. நாரதர். ஏய், நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை உங்களையே. வரைபடத்துல பார்த்துருக்கிறேன். இது நாரதர் பார்க்க நல்லா இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு தான் உண்மையான நாரதரை பார்த்தேன். சரி, இது வரைக்கும் வந்தவங்க அப்பா பேர் அம்மா பேர் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க, தொல்லை இல்லாம. ஆனா மாங்கொட்டையை வச்சதுலேருந்து நீ ஏன் கொட்டை வரைக்கும் பேசியிருக்கீங்க பாரு. ஒரு பையன் பேச முடியாது. இல்ல இன்னும் இதுல நிறைய இருக்கு. இருக்கா வேணாம், அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல போயிடக்கூடாது. என்னையுமே போட்டு இப்படி உயிரை வாங்குறீங்களே. அந்த புள்ள 7000 ரூபாய் பக்கம் வாங்குற புள்ள உள்ள உட்காந்து பேச மாட்டீங்களா? அதுக்கு வேற மாதிரி பேச்சு போகும். உங்கள்ட்ட தான் இப்படி. எனக்கே இந்த கொட்டை பிரச்சனைன்னா அந்த பிள்ளைக்கு எத்தனை பல பிரச்சனையோ. பல பிரச்சனைகளை மேடையில பேசினா தாங்க. நான் சொல்லல, பேர் சொல்லும் போது சொன்னால இந்த ஆள் வம்பு பிடிச்சாலுன்னு. நாரதர் என்னுடைய பெயர். நாரதர் சாமி. ஆமா. இப்ப நான் கேட்கிறேன் உங்களையா, கல்யாணம் செஞ்சிட்டீங்களா? இல்லங்க. ஏன்? ஆசைகளை வேறறுத்தவன். வேரோட எடுத்துட்டீங்களா? வேறறுத்தவன்னா ஆசைகளை துறந்தவன் அர்த்தம். அப்ப உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்லை. கல்யாண ஆசை இல்ல. குழந்தை குட்டியா? இல்ல, அது இருக்கு. கல்யாணம் ஆகல, அப்புறம் எப்படி குழந்தை குட்டி இருக்கு? அப்ப அங்க குழப்பின மாதிரி இங்கேயும் குழப்பப்படாது. எங்க உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணாதான் அப்புறம் புள்ள பார்க்க முடியும். கல்யாணம் பண்ணாதான் புள்ள பார்க்கலாம். அப்ப நான் தான் விவரம் தெரியாம செஞ்சு தலைறனா? சரி, ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. நான் பெண்ணாக மாறி குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கேன். அப்படியும் மாறுவீங்களா? அம்மா, அங்கே கடவுள் இல்லையா? சரி, கடவுள் நீங்க. இப்போதைக்கு ஆசை இல்லை. ஆசை இல்லை? இல்ல. சரி சாமி, இப்போ கல்யாணம் ஆசை இல்லை. முன்னாடி இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு பொருளை வெறுக்கிறானா என்ன காரணம்? ரொம்ப வெறுப்பு தட்டிருச்சுன்னு அர்த்தம். 52 பொண்டாட்டியை கட்டினேன். 52? என்ன மைக்க இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த 52 பொண்டாட்டிட்டா எப்படி நம்ப முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி கட்டியே ஓத்திரியை தாங்க முடியல. அது ஜாமியாரை ஓடுறியா, வெளிநாட்டுக்கு ஓடுறியா, ஐயோ ஒரு வாரம் கழிச்சு வரலாம், கோயம்புத்தூர் வேலைக்கு போயிட்டு 15 நாள் கழிச்சு வர்றேன். மாசத்துல ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் 30 தானே. ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னா கூட. இந்த 52 பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறீங்க? லேகி சாப்பிட்றீங்களா, ஊசி போட்டுக்கிறீங்களா, ஸ்ப்ரே அடிக்கிறீங்களா? இல்ல, ரொம்ப நீங்க யோசிக்கிறீங்க. நாங்கெல்லாம் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் ஆரம்பத்தில் சொன்னி பார்த்தீங்களா? ரோடு ரோலர் பார்த்துருக்கீங்களா? ரோடு ரோலர் 1 கிலோமீட்டருக்கு தார் ரோடு போடுறோம்னு வச்சுக்க. ஆமா. மொத்தமா சல்லியை கொட்டி விட்டுருவான். ஆமா. ரோலர் என்ன ஒண்ணு, ஒரே அமுக்கா அமுக்கிட்டு போயிரு. அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் ஒரே அமுக்காவா? நீ வேற லெவல் தான். இது பேசி பிரயோஜனம் இல்லை. அதை அப்படியே விட்டுரு. விவரமாக கேட்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி, 52 பொண்டாட்டி. ஆமா. குழந்தைங்க 60 குழந்தை. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்போது எல்லா ஓட்டும் சரி பண்ணி வைங்க. எம்எல்ஏ நிற்கிறவன் தூக்கு போட்டு தான் சாகணும். எல்லா பணமும் உன் வீட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு 52. ஒரு ஓட்டுக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் 6000 ரூபா தெரியுமா? ஒரு ஓட்டுக்கு 52 பொண்டாட்டி 60 குழந்தை. முடிஞ்சா எம்எல்ஏ ஆகிறதுக்கு எங்கிட்டாவது வயக்காட்டு வேலைக்கு போகலாம். இல்லை, இது உனக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நமக்கு தேவையில்லாததுன்றே நான். இல்லை, அப்புறம் 60 குழந்தை வச்சிருக்கிறீங்க, 52 பொண்டாட்டி இருக்குது, அப்புறம் எல்லா பணமும் உங்கள்கிட்ட தானே சேரும்னு நான் யோசிக்கிறேன். அப்படி நம்மளா நேர்மையான வழி. எங்கள் வீட்டில் ஒரு புள்ளியோ இருந்ததுனால வெறும் ஒரு 2-3000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்காக பார்த்தேன். என் வாயை கிளறாதே. வலைதள வேற ஓடி இருக்கு. கல்யாணம். சரி, அது வேண்டாம், விட்டுருக்க. ஆமா, உங்க அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா. அம்மா, பிரம்மா என்ன செய்யறார்? படைக்கிறார். என்ன படைக்கிறார்? 4 வகை யோனி 7 வகை தோற்றம். என்ன நோனின்னு எல்லாம் பேசுறீங்க? நான் நல்லா தானே கேட்டுக்கிறேன். நானும் நல்லா தானே சொன்னேன். உங்க அப்பா பிரம்மா, நீங்க என்ன படைப்பாங்கன்னா 4 வகை நோனி. இப்படின்னா என்ன? நோனா என்ன, நீனா என்னன்னு சொல்லவா? வேண்டாம், வேணாம். கடைசியில் கொண்டு போய் அந்த கூதிக்கு கொண்டு விட்டீங்கல்ல, அது மாதிரி கூட வேணாம். 4 வகை யோனியா? ஓ, யோனி. ஆமா, நான் நோனியாக்கு நினைச்சுட்டேன். 4 வகை யோனி என்னன்னு தெரியுமா? சராயிசம், அண்டசம், சுவேதசம், உற்பிசம். புளிரசம், பூண்டரசம், பாயாசம். திங்கிறதுல இருக்காத. நான் படைப்பின் ரகசியத்தை சொல்றேன். படைப்பின் ரகசியம்? ஆமா. நாங்க எங்களுக்கு தேவை தெரிஞ்சதை எல்லாத்தையும் படைக்கிறது எங்க அப்பா தான். எல்லாமே படைச்சது உங்க அப்பா. ஆமா.
இந்த படுத்திருக்கிறவங்களை படைச்சது யாரு? எங்க பாது. உட்கார்ந்து இருக்கிறவங்கள எங்க பாது. இந்த இவர அவர் எங்க பாது. அவர் எழுப்பிடுறாரு. நாடகம் நல்லா இருக்குது பாரியா போட்டு எல்லாத்தையும் படைக்கிறது எங்க பாது. சாமி என்னங்க? ஆண்களை படைச்சது எங்கப்பா. பெண்களை படைத்தது எங்க பாது. அந்த அண்ணன் மாதவன் அண்ணன் படைச்சது அது எங்க பாதாயா. சரி உங்களை படைச்சது உங்களை படைச்சது எங்க பாது. உங்களை படைச்சது உங்கப்பா. ஆமா. என்னைய படைச்சது அதுவும் எங்கப்பா. எங்கப்பா. எங்கப்பேன் இல்ல எங்கப்பா. டேய் உங்களை படைச்சது உங்கப்பா. அம்மா. என்னைய படைச்சது எங்கப்பா. எங்கப்பா. ஏமா சரியா தானே பேசுறேன் நான். அதுதான் உன்னைய படைச்சது எங்கப்பேன். அது எப்படி உங்களைய படிச்சது உங்கப்பா என்னையும் படிச்சது உங்க அப்பா எங்க அப்பனுக்கு என்ன புடுங்குற வேலையா? இல்ல நான் சொன்னா உங்க குடும்பம் ஏதாவது அசிங்கம் போடுமே அப்படின்னு பாக்குறேன். இல்ல பரவாயில்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எங்க ஆத்தாவுக்கு என்ன 2 புருஷனா உங்க அப்பனு எங்க அப்பனு? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க ஒப்பனுக்கு பிறந்தோம்னு. ஆமா. உலகத்திலேயே தன் பிறப்ப தெரிஞ்சுக்கிற போற ஒரே ஆள் நீதான். எப்படி? அதுக்கப்புறம் நீ இனிமே இந்த மேடையில் இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்க கூடாது. உங்க அப்பா இருக்காரா? இருக்காரு. அம்மா இருக்கா? என்னன்னு எத்தனை பேரு? 7 பேர். 7 பேர் முகரையில எவன் முகரையாவது உங்க ஒப்பை முகர மாதிரி இருக்கா? அப்பன மாதிரியே பிறந்திருக்கேன்னு சொன்னாங்களே. யார? என்ன இது? 7 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்களா? 7 பேர் எப்படி ஒரே மாதிரியே இருக்க முடியும்? நாங்க என்ன ஜெராக்ஸா? ஒப்பன் ஒருத்தன் தானே. ஆமா. அப்ப உங்க ஒப்பனுக்கு ஒரே மாதிரி ஒப்பை மாதிரி பிறந்திருந்தா 7 பிள்ளைங்க ஒரே மாதிரில பிறந்திருக்கணும். இல்ல 2-3 பிள்ளைங்க எங்க அம்மா மாதிரி இருக்கு. 2-3 பிள்ளைங்க எங்க அம்மா எங்க அப்பா மாதிரி இருக்கு. கலந்த மாதிரி இருக்காங்களே. அதுதான் இங்க சூழ்ச்சி பண்ணிருக்காரு எங்க அப்பா. சூழ்ச்சியா? எப்படி? ஊரறிய தெரிஞ்சு செஞ்சது உங்க ஒப்பன். ஒருத்தனுக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பன். இவன் தையா பிடிக்க முடியல. இந்த ஒருத்தருக்கு தெரியாம செய்யறவன தையா கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாக்கெட் சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்தாலும் எப்படி வேலை விடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது தேவையில்லை பிடிச்சிக்கிருவோம். ஒரு நாளைக்கு சிக்காமையே போயிருவேன். கீழே இருந்து செஞ்சது உங்க ஒப்பன், மேல இருந்து செஞ்சது எங்க அப்பன். மேல இருந்து செய்யறாரா? ஆமா. எங்கப்பா கீழே இருந்து செய்யறாரு. ஆமா. எங்க அம்மா நடுவுல. பாவமா தெரியலையா? 2 பேர் மேல இங்கிருந்து செஞ்சு அவ என்ன ஆகுறது? பொம்பளையா? எங்க அப்பா அண்டத்துல இருந்து பிண்டத்தை பிடிச்சு போறாரு. உங்க ஒப்பன் தண்டத்தை குலைச்சாரு. பரதகண்டத்திலே முழுமுண்டமாக நீ வந்து பிறந்தாய். இதெல்லாம் எனக்கு புரியல சாமி. இப்ப எங்க அப்பா எங்க அம்மா கீழே இருக்காங்க. ஆமா. உங்க அப்பா மேல இருந்தே செய்யறாரா? ஆமா. உங்க அப்பா மேல இருந்தே செய்யறாருன்னா உங்க அப்பாவுக்கு அப்படியே உங்க அப்பா யா பயங்கரமான மூலக்காரர் ஆசீர்வாதம் கொடுக்கறாரியா? சாமி இப்ப நாங்க எல்லாருமே உங்க அப்பாவுக்கு பிறந்தது. அம்மா. அது உங்க அப்பா மேல இருந்து செய்யறதுனால. ஆமா. சில குடும்பத்துல குழந்தை இல்லாம இருக்க ஏன் உங்க அப்பாவுக்கு செய்ய தெரியலையா? எட்டலையா? இல்ல மைக் செட்டுக்காரர் ஹெலிகாப்டரை விட்டு வெட்டிருச்சா? இது நல்ல கேள்வியா? நல்ல கேள்வி. அவனவன் கர்ம வினைப்படிதான் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்ப எல்லாரும் பிறந்ததும் உங்க அப்பாக்குன்றீங்க. அதுதான் அர்த்தம் சொல்றேன். உங்க அப்பா மேல இருந்து செய்யறாரு. அப்புறம் சில பேருக்கு குழந்தை இல்லாம இருக்குது. ஏன் உங்க அப்பாவுக்கு அங்கிருந்து எட்டலையான்னு கேட்டேன். அதுதான் அர்த்தம் சொன்னேன். ஏன் உங்களுக்கு இல்ல? வள்ளுவர் சொல்வார் அழகா தன்னுடைய குரல் இல்ல. எப்படி? பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னார். அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சிட்டோம் நீ நினைக்காத. எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம். அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சிட்டோம் நினைக்காத. உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு தெரிஞ்சு போச்சு தானே உங்க அப்பாவை பத்தி. ஏயா அதான் கொப்பாத சில குழந்தை இல்லாம போச்சு. என்ன எத்தனைக்கலையே அதுக்கு தான் அர்த்தம் சொல்றீங்க கேளியா? அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சுட்டு நினைக்காத. அந்த கெடுதல்னால் வரக்கூடிய பாவம் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியவே சேரும் அப்படின்னாரு. சொந்ததியவே வாழைக்கட்டை ஒண்ணுதான் வீட்டுல ஒண்டி வெட்டி கொண்டு வைப்பான். அது எத்தனை பக்கு கட்டை அடிக்குது பாத்திரியா? ஆமா. அந்த மாதிரி நீ ஒரு பிறவில செய்யற பாவம் 7 பிறவிக்கு கூடிக்கிட்டு தான் போகுமா. ஒன்னே மட்டும் இல்ல உன் சந்ததியவே சாரும். அதனாலதான் முற்பிறவில நீ என்ன பாவம் செஞ்சீங்களோ அது பிற்பிறவில குழந்தை இல்லாமலோ கர்ம வினைப்படி இது நடந்தே ஆகும் அப்படின்னா அது நடந்ததே ஆகும். நிறைய பாவம் செஞ்சா எனக்கு பிள்ளைங்க பசங்களும் பிறந்துருச்சு. எப்படி? அப்ப அது மூலியமா உனக்கு ஏதாவது பாவம் வரும்? மொத்தத்துல நான் அடு வைக்கல நீ பார்க்கணும். அதாங்க வினை. நல்லா இருங்க. சரி என்னை பத்தி ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல. உங்களை பத்தி நான் கேட்கணுமே. உங்களுக்கு சரி கேளுங்க. நீங்க கேளுங்க. உங்க பேர்? என் பேர் வீரத்தேவன். வேற எதை வில்லங்கம்மா கேட்டு எதாவது செஞ்சு விட்டுறக்கூடாது. ஏற்கனவே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. வீரத்தேவன். நான் நம்ப மாட்டேன். ஏன் வீரமே இல்லை வீரத்தேவன் வச்சிருக்கீங்க? கேளுங்க. கண்ணங்கரேன்னு இருப்பார். பூமியில நாட்டுல பேர் வைக்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது பாத்திருக்கீங்களா? எப்படி எப்படி? கண்ணங்கரேன்னு இருப்பார். சரி அவர் பேர் என்ன? கண்ணங்கரேன்னு இருப்பாரு. வெள்ளச்சாமின்னு கூப்பிடுவாங்க. வெள்ளையன்னு இருப்பாரு. கருப்பையான்னு கூப்பிடுவாங்க. கருப்புச்சாமியும் பாங்க. கருப்புச்சாமியும் எச்சக்கையிலோட காக்கா வரட்ட மாட்டாரு. அவருக்கு பேர் தர்மராஜா. மாசம் 30 நாள் ஆஸ்பத்திரியிலே கிடப்பாரு. அவன் பேர் ஆரோக்கியசாமி. ஒரு வாய்க்கால இருந்து இன்னொரு வாய்க்கா தாண்ட முடியாது. தாண்டவராயன். நீ என்ன பெருசா வீரம் பண்ணி கிழிச்சு விட்டா உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? 8 நாளைக்கு முன்னாடி செத்த பாம்பா இருந்தாலும் 8 நின்று அடிச்சிருவேன். பாம்பை கண்டாலே 10 ஆம்பளை கூப்பிடுவேன். ஒரு மூட்டை பொரிய ஒரு விரல்லே தூக்கிடுவேன். அங்க வர்ற பஸ்ஸை இங்க ஒத்த கையிலே நிப்பாட்டிடுவேன். இதுல விட என்ன சாதனை பண்ணல. நான் பூமிக்கு இறங்கி வரும்போது பகல்ல தனியா ஒத்தையா போயிட்டு வந்துருவேன். எங்க வேணாலும் போதும் போதும்.
போதும் உன் பெருமை எங்க ஊர்ல ஒருத்தன் போதும். சரி. நான் இப்போ ஒரு அர்த்தம் சொல்றீங்க. சொல்லுங்க சாமி. நான் இறங்கி பூமிக்கு வரும்போது ஒரு மாவீரனுடைய கதையை கேள்விப்பட்டேன். ஆ, அவரை பார்க்கறதுக்கே வந்தேன் நான். இங்க எல்லாருமே வீரன், நானும் ஒரு வீரன் தான். அதாங்க இந்த பூமியில வீரத்தேவன் ஒருத்தர் இருக்காராம். நான் தான். அவர் சரி. கதையை சொல்லிட்டு அப்புறம் நீ என்னன்னு சொல்லு எனக்கு. சரிங்க சாமி. காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போகும்போது வேட்டையாடுற பழக்கம் வேட்டையாடுற பழக்கம் தான் எங்களுக்கு. ஒருவேளை வர இருக்குமோ கேட்போம் கதையை சொல்லிட்டு. காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்காரு. எதுக்கு ஒரு புலி வந்திருக்குது. புலி வருது. புலியை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கா. இந்த வீரத்தேவன் மட்டும் புலிக்கு முன்னாடி இருந்து புலி நான் பயந்துரும் சொல்லி ஒரே குத்தா குத்தி கொண்டு தீய வச்சு எரிச்சு விட்டானா. அந்த மாவீரனை தேடி நான் வந்தேன். நீங்க வந்து மாட்டிக்கு நிக்கிறீங்க. நான் தான் சாமி. அது புளியை குத்துனவரா? ஆமா. பொய் சொல்லாதே. புளிய குத்துனது நான் தான். புளியை பார்த்தா மனுஷன் கொண்டு விடுமையா? புலி மனுஷனா? நீ தான் குத்துறதா? நான் தான் குத்துனன்ற. அப்புறம் உடனே தாய தேடிக்கிட்டு அறிவுதான் வேணும், உடம்பு தேவையில்லை. பக்கத்துல வாங்க வா. இன்னைக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். வைங்க. வீரத்தேவன்னா 4 பேர்த்த அடிக்கிறவங்க வீரன் தான். 10 பேர் காலில் விழுந்து நீ அடிக்காதங்கிறது வீரன். எல்லாரும் கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி நல்ல பேரை வைங்க. விசில் அடிக்கிறதுல காலையில நீ நாடகத்தை முடிச்சுட்டு இதுல போவையில அப்பையில பாரு. நான் சொல்ற வைக்கிற பேரை சொல்லி கூப்பிட்டானோ ஊரே உன்னைத்தான் திரும்பி பார்க்க. இது வரைக்கும் வரலாறுல யாருக்குமே இப்படி ஒரு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. வைங்க, கேவலப்படுத்தாம வைங்க. அப்பெல்லாம் உடனே போய் சொல்லுவேனா? மதுரையை ஒரு வீரன் காப்பாற்றினான். ஆமா, அவர் மதுரை வீரன். இயற்பெயர் முத்து வீரன். அரக்கர்களிடமிருந்து மதுரையை காப்பாத்தினால அவருக்கு பேர் என்ன? மதுரை வீரன். மதுரையை காத்தான் மதுரை வீரன். மதுரை வீரன். பருத்தி காட்ட ஒருத்தன் காப்பாத்தின. அவர் பருத்தி வீரன். புளிய தீ வச்சு எரிச்சதுனால நான் புளுத்தி வீரன். புலி தீய வச்சு விரட்டுனால நான் புலி. அசிங்கப்படுத்துற மாதிரியே தெரியுது எனக்கு. நீங்க காலையில் நாடகத்தை முடித்து விட்டு இப்படி சென்றீர்கள் என்றால் எப்படி கூப்பிடுவாங்க? ராத்திரி நடிச்சா தம்பி. இல்ல இதுக்கு மேலே பேர் வைக்கிறதுனால நான் வைப்பேன். நான் வீரனே இல்ல, ஒத்துக்கிறேன். அப்பா பேர் என்ன? நம்பி. அவருக்கு ஏதாவது பேர் வைப்போமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு வச்சதே அசிங்கத்தனமா இருக்கு. ஏன் அப்படி மிரல்ற? அம்மா பேர் என்ன? நீங்க வந்ததுல இருந்து எதையாவது சொல்லி கொலை போட்டே இருக்கிறீங்களா? ஒரு சுருக்கமா முடிச்சுட்டு வள்ளி அனுப்பிச்சு. அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் நங்கை மௌனி. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? ஐயோ, எனக்கு எப்பத்தான் இந்த கதை முடியுமோ தெரியல. அவ்வளவுதான் முடிக்க போறேன். அப்பா பேரு நம்பி. நம்பி. அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு இதான் உட்காந்து எல்லாரும் மாற்றி மாற்றி உட்காந்துக்கிருவோம். உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதரா? சோத்துக்கு என்ன செய்வோம்? அந்த தேனும் தினை மாவு. இப்போ நாங்கள் அரிசி வச்சு சோறாக்கே தின்னுக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தினை மாவு அப்படி உருட்டி தேன் இருக்குல்ல, அதில் போட்டு அப்படி உருட்டி அதைத்தான் சாப்பிடுவோம். அதான் எங்களுக்கு. ஏதோ பொம்பளை பிள்ளை சத்தம் கிடைச்சே. ஒன்று என் தங்கை வள்ளி, இன்னொன்று என் ஆளு குள்ளி. பிள்ளைகளை வச்சு என்ன தொழில் பண்ணுறீங்க? பிள்ளைகளை வச்சு தொழில் பண்ணுறேன்னா இன்னைக்கு அவன் தாயா நல்லா இருக்கிறேன். 2-3 பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு அவன் படுற. நான் அதெல்லாம் கேட்கலையா? புரோக்கரவே இல்லை. பிள்ளைங்க உள்ள பொம்பளை பிள்ளை சத்தம் கேட்குறியா? அவங்களுக்கு எல்லாம் காவல் சாமி நானு. அப்ப என்ன தொழில்? காவல். பிள்ளைகளை வச்சு காவல் பாக்குறீங்க. பிள்ளைங்க காவலா இல்ல நீங்க காவலா? பிள்ளைங்க வந்து திணைக்காவல், இந்த பிள்ளைகளுக்கு காவல் நான். என் தங்கைக்கு நான் தான் காவல். இதெல்லாம் வேற ஆட்டியா போய் சொல்லு. ஏன் பொம்பளைய காக்கிறோம்? பொம்பளை எந்த ஆம்பளையாவது காக்க முடியுமா? ஏன் காக்க முடியாது? எங்க அப்பா சொல்லியிருக்காரு, காவல் பாடுறா, கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் காவல் பாரு. என்ன சாமி ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்கிறேன். ஆவதும் பின்னாலே மனுஷே, அழிவதும் பின்னாலே, வாழ்வதும் பின்னாலே, அவனே தாழ்வதும் பின்னாலே. பெண்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. கடலோட ஆழத்தை கண்டவன் உண்டு, பெண்ணினுடைய மனதாளத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் என்ன நீ காவலத்துக்கு கிளிக்கிற? அப்புறம் எப்ப யாருதான் காக்கிறது? சும்மா அந்த பெண்களா அது போல காவல் காத்துக்கிட்டாத்தே. அவங்களா தன்னை நல்ல நினைப்படுத்தி வச்சுக்கிட்டாத்தே. நீ சும்மா வேணா சும்மா தெரியலாம். நான் இன்னொரு விளக்கமா சொல்லட்டுங்களா? இவன் தான் புருஷன் நினைக்கணும். இவன் என்னடா புருஷன் அப்படின்னு நினைச்சா எத்தனை புருஷன்? இவன் தான் புருஷன் நினைக்கிறேன். 2 பிள்ளை இருக்கு. நீங்க ஒண்ணு யாரு? இந்த பிள்ளைக்கு சட்டைக்கு வரப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, ஒண்ணு யாரு? ஒண்ணு என் தங்கை வள்ளி. இன்னொன்னு யாரு? ஏழு குள்ளி. நம்மாளா? நம்பாள் இல்ல, ஏழு. நானே சாமியார் தானே, சும்மா சொல்லு. நம்மாளா? நம்பன்னு சேர்க்கவே மாட்டேன். நம்ம ஊரு, நம்ம மேடை, நம்ம மைக் செட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்பன்னு கூட்டணி சேர்றது. பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி கிடையாது. உனக்கே 5 மணி முடிக்கிறது அட்வான்ஸ். அப்புறம் நீ என்ன ஓம் பொண்டாட்டிங்கிற? என்னது? அந்த பிள்ளைய கூப்பிடு. என்ன பண்ண போறீங்க? ஆசீர்வாதம் செய்கிறேன். நம்ம சாமி என் ஆளை வர சொல்றேன். நீங்க எப்படியெல்லாம் செய்வீங்க ஆசீர்வாதம்? அதை அந்த அப்படி சேரை போட்டு உட்காந்து பாரு, நான் கூப்பிடும் போது. சரி சாமி. சாமி தள்ளி நின்று செய்யுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த புள்ள குழம்பிடாம. என்னப்பா தம்பி, என்ன எங்க பிடிச்சிங்க இந்த ஆளை? தம்பி
கார்த்திக் ராஜாவை இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் நஞ்சு போட்டு என்னையும் மெண்டல் ஆக்கி விட்டு போயிட்டாரு. என்ன பேசுறது நானே குழம்பு போய் நிக்கிறேன். எதையாவது சொல்லி அஜிங்க நல்லா பேசுறியாப்பா. இது நல்லா பேசுறதா கேட்டுட்டு தான் இருந்தோம். அப்ப நமக்குள்ளேயே இருக்கு. ஏன் ஆள்கிட்ட சொல்லாதீங்க. அடியே சொப்பன சுந்தரி இப்படி எல்லாம் திறமை இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கு. என் ஆள் என் மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆனா இந்த சாமியார் வந்து ஏதோ குழப்ப போறாரு. கைவசம் தோது உருளைக்கிழங்கு உருளாயி கருணக்கிழங்கு கற்பகம் பா பா கண்ணை பாருங்க கட்டி இருக்கு. தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னாருக்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாண வைபோகம் தன்னாலானதம்மா, இதை உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே. உன்னிடத்தை இத்தனை நாள் உண்மை என்று மறைத்ததுண்டு, சின்ன சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவியுண்டு. உன்னிடத்தை இத்தனை நாள் உண்மை என்று மறைத்ததுண்டு, சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவியுண்டு. கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா, தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா, நல்லவன் என்று உன்னை நான் நினைத்தேனே, உண்மை தெரிந்தே துடித்தேன் இங்கு நானே. போட்டதென்ன வேஷம் அட போது போது மோசம், போட்டதென்ன வேஷம் அட போது போது மோசம், நான் சொன்ன சம்சாரம் எந்த சங்கீதம் அதை கண்டுகொள்ள முடியாமல் நான் பாட்டமா. நீரிலே முக பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. நெஞ்சையில் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டேன், நல்ல இசை தேடலிலே என்னை இங்கு மறந்து விட்டேன். நெஞ்சையில் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டேன், நல்ல இசை தேடலிலே என்னை இங்கு மறந்து விட்டேன். உன்னுடைய சங்கீதமே என்னுடைய சாரீரமே, அல்ல அள்ளத்தான் அமுதும் குறையாதே, ஒன்று கொடுத்தால் இரவும் நிறையாது. பல்லு தமிழ் சொல்லு என் கண்ணில் உள்ள கல்லு, பல்லு தமிழ் சொல்லு என் கண்ணில் உள்ள கல்லு, என்னாலும் என்னை உன்னை இது காலம் தோறும் நான் பாடும் ஆலாபன். தண்ணீரிலே முக பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. எதுக்காக கூப்பிடுங்க? நாரதர் பிரம்மச்சாரி நான் பார்த்துட்டு வரேன். அவரே வருவாரு. ஏன் நான் போக என்னை வச்சுக்கிட்டு தான் போகணும், நான் இல்லாம போகாது. உங்களை வச்சுக்கிட்டாங்க நான் வருவாரா? நான் வர சொல்றேன். சுவாமி சுவாமி என்ன அதை பிடிச்சிட்டு கும்பிடுற? பணிஞ்சு கும்பிடுறேன். தள்ளி நின்றுட்டு கும்பிடு. நீ சொல்லி குனிய கூடாது சாமியார். நீ எப்படித்தானே சொல்லி கொடுத்தீங்க? அப்படிதான், அப்படி இவ்வளவுதான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைக்கு காத்து பட்டு தடுக்கி விடலாமா? நாரதர் கற்பழிக்கப்பட்டார். இந்த பிள்ளைங்கனாலதான் அந்த சாமியார் கெட்டு போடுறது. அடியே இங்கிட்டு வாழ, நீ போய் ஏறத பார்த்தா அவர் மூடாயிர போறாருங்கிட்டு வா. பேசிதான் இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னங்க போச்சுக்கிறீங்க? சந்தேகப்படுறீங்களா நீ? எதை தாண்டுற? துண்டை போட்டு ஒன்னும் தாண்ட, துண்டை தாண்டி
காட்டி முதுகு வலிக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றோம்ல, பார்த்தது இல்லையா? இல்ல எவ்வளவு ஒரு விஷயத்தை அசால்ட்டா சொல்றோம்ல. சந்தேகப்படலாமாடா பொண்டாட்டிய? சாமி அவர் அப்படித்தாங்க. அப்பார் நான் சண்டே பல்ல. நல்லா உனக்கு ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சாமி. மாடு மேயுதுன்னு ஆசைப்படுதுன்னா அவுத்து விட்டுறணும். மேய்ஞ்சிட்டு திரும்ப கடுத்தரைக்கு வந்துடும். அவனே மேய்க்க மாட்டான், மேய போன விடுறான்ல. என்ன மாடு மேல சொல்றீங்களா இல்ல ஊர் மேல போறத சொல்றீங்களா? மாட்டத்தை நான் மாட்டை வேணா அப்படி அவுத்து விடுவேன், மேய்ஞ்சிட்டு வான்னு. நீ விலைக்க ஓ வேலை என்ன? வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுது. ஓ வேலை என்ன? இல்ல ஓ வேலை என்ன? இப்ப இந்த பிள்ளை என்ன அவனு ஆசீர்வாதம் பண்ற நீங்க? உன் வேலை என்ன? கூட்டியாந்து கூட்டி விடுறது, அதுக்கப்புறம் போயிடணுமா? ஆள் பாத்துக்கணுமா? இந்த பெண்ணுக்கு நான் ஆசீர்வாதம் முடிக்கணுமா? ஆசீர்வாதம் முடிக்கணும். சொல்ல வர்றேன். நீ வாமா, நின்னுக்கிறேன். உனக்கு வேண்டிய வரம் என்ன? சுவாமி எவ்வளவு விளக்கு வச்சா? பெண்ணே, சொல்லுங்க சுவாமி. எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பெண்ணிடத்தில் உரையாடியும் இருக்கிறேன். ஆனால் உன்னை கண்டதும் காதல் என்ற அன்பை செலுத்தலாம் என்று நினைக்கிறேன். வலிக்காமல் செலுத்துங்கள். காதல்னா அன்பு. அன்பு யார் மேல வேணாலும் யார் வேணாலும் வைக்கலாமியா? சந்தேகப்படுறீங்களா? நீ தாண்டவா சந்தேகப்படுறீங்களா? தாண்டவா சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம். மணி காலத்தையும் நேரத்தையும் தாண்டி விட்டு சரி சாமி. சரி, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். அந்த ஆள் இருக்கேன், இடைஞ்சலா இருக்கு. அப்புறம் உனக்கு வேண்டிய வரத்தை தருகிறேன். சரிங்க சாமி. அழைத்து வாருங்கள், வள்ளியை சந்திப்போம். இந்த கூப்பிடுற இங்க பாருங்க தங்கச்சி. தென்றல் வந்து என்னை தோடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தோவி போய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். தூரல் போடும் நேரம் தோளில் சாய்ந்தா போதும். சாரல் தோவும் சங்கீதம், கைகள் தாளம் போடும். சிதைந்த பிறகு சிறைகள் எதற்கு? நனைந்த பிறகு நாணம் எதற்கு? ஊடல் கூடும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். தேகம் எங்கும் மின்சாரம் பாய்வதேனோ அன்பே, போகமழ்ந்து என் மார்பில் பாய்வதேனோ கண்ணே. மலர்ந்த கொடியும் மலர்ந்து கிடியும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். மார்பில் சாயும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் வந்து என்னை விடும். பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தோவி போய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். எதுக்கு கூப்பிட்டீங்க? தங்கச்சி ஆ, தங்கச்சி
தங்கச்சி ஆ, நான் அண்ணன் சரி. உனக்கு காவல் பார்த்துட்டு இருக்கேன். ம். ஆனா நாரதர் பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் வந்திருக்கேன். ஆ, எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்படியா? உன்னையும் பார்க்கணும் அம்மா. ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? ஆ. தரத்தோட பேசுனீங்களா? ஆ. என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? அது என்ன கையில பொருளா கொடுப்பாங்க? இல்லனே, என்ன ஆசீர்வாதம்? நல்லா இருங்க. நல்லா இருக்கு. சரி, அழைத்து வாருங்கள், நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அல்லவா? சுவாமி, நாரத சுவாமி. சாமி வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. சுவாமி வணக்கம். பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம். பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. உங்கள் வரவாடி நான் வாழ வேண்டும். எங்கள் குளம்பாடு அருள் செய்ய வேண்டும். வணக்கம். பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. அன்னை அபிராமி கலைவாணி தாயுமிழ் அன்பு கடல் போல திருமாலின் செல்வம். அன்னை அபிராமி கலைவாணி தாயுமிழ் அன்பு கடல் போல திருமாலின் செல்வம். செல்வம் 16 சேரும் விதமாக சாமி வர வேண்டுமே. யாவும் தர வேண்டுமே. வணக்கம். பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. நாரத முனிவரே, நாடு போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. ஒரு இடத்துல இரியா. எங்கேயா சுத்திட்டா இருக்கிற அந்த பிள்ளைவ? என்னையா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எங்க அங்க போறா இங்க வர்றா அவகிட்ட பேசுறா. சந்தேகப்படியா? ஆமாட்ட பேச மாட்டீங்களா? சந்தேகப்படியா? இல்ல சந்தேகப்படல. வாழ்க பல்லாண்டு. ஈரில் 14 உலகம் சுற்றும். உடனே தாண்டம்பி இல்ல எல்லா முள்ளும் கொண்டாந்து இங்க போட்டு வச்சுட்டு அவங்க நல்லா உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே வந்தோடனே உன்னை பிடி தூக்கி போட்டேன். இல்ல அவங்களுக்கு குத்துற மாதிரி தெரியல. ஈரில் 14 உலகம் சுற்றும் முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பு அளித்துள்ளது. மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் நீ போகலையா? போவேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அந்த பிள்ளைகிட்ட இந்த இடத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். சரி. மலை எனக்கு தெரியும். ஆ. மலையில தான் முனிவர்கள் சரி. தோன்றும். இடத்துக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த மரங்கள்லாம் புதுசு புதுசா இருக்குது. என்ன மரம்னு கேட்டுக்கிறேன். நான் இருக்கேன்ல. ஆ. என்னைய கேளுங்க. இந்த அறிவட்டம் இது முன்னாடி நீ கூப்பிட்டு சொன்னியான்னுட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுது. அந்த பிள்ளைய மட்டும் எனக்கு போகுது. பேசிக்கிட்டாரு. சொன்னியா? அந்த மலை பக்கமெல்லாம் இவளை எதுக்கு ஒதுக்குறீங்கிறேன். ஏங்க நீங்க எதுவும் காமிக்கல, நான் காமிச்சேன். காமிச்சியா? ஊட்டி கொண்டு இந்த பூவெல்லாம் பூவை காமிச்சேன். காமிச்சியா? சரி. பூவத்தான் காமிச்சேன். காமிச்சியா? சந்தேகப்படியா? இல்ல நீ தாண்ட வேணாம். போலாம். வேண்டிய வரம் என்ன? உடனே தாண்டுறேங்கிறாளே. சுவாமி பெண்ணே, சென்று வரவா? நினைத்தது ஈடேறும். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். ரொம்ப இனி உங்களை எங்கு பார்க்கலாம்? இந்த பரந்த இந்த பிரபஞ்சத்திலே தாங்கள் என்னை எங்கு நினைத்தாலும் உங்களுக்கு நான் திருக்காட்சி அறிவேன். வரும்போது நான் விழித்திருக்கும் போதே வந்து விடுங்கள். தூங்கி விட்டால் வந்த வேலை நடக்காமல் போய்விடும். ஏய், என்ன உரண்டுற? சந்தேகப்படியா? ஆ? தாண்டவா? எதை தாண்டுற? வேண்டாம். உனக்கு சந்தேகப்பட்ட உடனே தாண்டுறேங்கிறாளே, இவளை நம்பலாமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இது மாதிரி எத்தனை பக்கம் தாண்டினாலும் தெரியலையே. தாண்டவா தாண்டவான்னு கேட்கும் போதே உனக்கு தெரியலையாடா? அப்படி ஆள் தாங்கிறீங்களா? இல்ல ஏன் ஆள் அப்படி இருக்க மாட்டான். நம்பிக்கை அப்படி இருந்தாதே வாழ்க்கை ஓடும். ஏன் ஆள் அப்படி இருக்க மாட்டான். நீங்க வேணா வேற ஆளை பார்த்துக்குங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? வேணும். என்ன ஒரு 2 இன்ச்சு அதிகமா வேணும், முடியுமா? என்னவியா? அதுதான். நாரதரை வரவேற்ற மக்கள் நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? பூப்போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரே உயிரில் ஒளி நீயே. பூப்போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா.
காணில கணபாடி காண்பவர்களாம் இயக்கும்படி ஆளும் சோ என்று ஆயுளொட்டி கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சி கொற்றவனின் குலமகளே பால்கனி, உன்னை பற்றி அனைத்து விவரம் அறிந்தவர் நாரதர். இருந்தாலும் உன்னை பற்றி உன்னிடத்திலே இன்று நான் ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். அதற்கு தாங்கள் விவரமாக பதில் கூற வேண்டும். பதில் வருமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேள்விங்கிற இடத்துல தான் பதில் அப்படிங்கிற வார்த்தை திறக்கும். ஏன்னா தாங்கள் என் தந்தைக்கு ஒப்பானவர், எல்லாம் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் நீங்க. உங்களுக்கு தெரிய உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, கட்டுறது கைமணளவு, கல்லாதது உலகளவு என்று உற்றங்கள் மனிதை ஓதுகிறார். மெத்தவும் மந்தைய குற வேண்டாம் புலவீர்கால் எறும்பும் நன்கள் என்சான் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு நல்ல தமிழை கேட்கணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க சாமி. ஏன்னா நான் தமிழ் கடவுள் குமரப்பெருமான வணங்கக்கூடியவர். அதனால கேட்கறத கேளுங்க, தெரிந்ததை சொல்றேன், தெரியல அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். கேளுங்க சாமி. நல்ல பேச்சு. நான் அந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவன் யார் இருக்கானா? இல்ல. எதுவும் தெரியாதவன் யார் இருக்கானா? அப்படி யாரு இல்ல. கொட்ட கொட்ட குனியறவனு முட்டாள், குனிய குனிய குற்றவனு முட்டாள். இது எப்ப நிக்கும்? அந்த குட்டு வாங்குறான் பத்தியலா, அவ எதிர்த்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குற்றவே நிப்பாட்டிடுவான். ஒருத்தன் கொட்டிக்கிட்டே இருக்கான், ஒருத்தன் குனிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப கொட்டுறவனுக்கு தோதாத்தே இருக்கான். பரவாயில்ல, நம்ம கொட்ட கொட்ட குனிறானேன்னு. கொட்டு வாங்குறவன் தலையை நிமிந்து ஏன்டா கொட்டுறன்னு கேட்டாத்தே அவன் கொட்டுறவன் நிப்பாட்டுவானா. இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவனு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழுக்கு சொந்தக்காரி சரஸ்வதி. அன்னைக்கு சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காளாம். இன்னும் பாருங்க, சரஸ்வதி கையில 7 எழுத்தானே இருக்கும். அப்ப தமிழுக்கு சொந்தக்காரி சரஸ்வதியை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மலாம் கட்டுறது எவ்வளவு? கட்டது கொஞ்சம் தான், இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த கட்டுறது கை மண்ணளவுன்னு ஏன் சொல்றாங்க? கட்டுறது கை மண்ணளவு அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்குல்ல, அதை வந்து ஆனா கத்துக்கிறணும், ஆனா போடணும் அப்படின்னா அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் பரப்பி அதில் தான் ஆனா சொல்லி கொடுப்பாங்க. அதுதான். ஏன்னா ஒரு கட்டுறது கை மண்ணளவு, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து. இந்த காலத்துல தான் இந்த ஏடுகள் சிலேடு இந்த மாதிரிலாம் வந்தது. அந்த காலத்துல கொஞ்சம் மண் அள்ளி ஒரு இப்படி மண்ணை ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அப்படி கீழே தரையில போட்டுவிட்டு அதில் தான் எழுதி காட்டுவாங்களாம். அதான் கட்டுறது கை மண்ணளவு. அந்த ஒருபடி கை மண்ணளவு நம்ம படிச்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு. கல்லாதது உலகளவுன்னு ஏன் சொல்றோம்? நம்ம இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனாலதான் கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்காங்க. உலகத்தை அளவிட முடியுமா? முடியாது. உலகளந்த பெருமாள் யாரு? என்ன சொல்றீங்க? உலகத்தை அளக்க முடியாது நீங்க. இப்ப உலகளந்த பெருமாள் யாரு? அது வந்து பெருமாள். அளக்க முடியாது. வாமன அவதாரம் எடுத்து உலகத்தை அளந்தார்ல, அளக்க முடியாது நீங்களே. சொல்லுங்க. மனிதனுக்கு அது சாத்தியப்படாது. உங்க பேரு? என் பேரு வள்ளிங்க. அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு நங்கை மோகினி. செய்யும் தொழில் காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தனை செந்தனை. யாருக்காக? முருகனுக்காக. எந்த திணை? கரந்தனை வந்து எங்களுக்கு, செந்தனை வந்து முருகப்பெருமானுக்கு. செந்தனையை முருகனுக்கு படைக்க காரணம்? செந்தனை கருப்பா, கரந்தனை வந்து கருப்பா இருக்கும், செந்தனை வந்து செந்நிறமா இருக்கும். கருப்பான உள்ள பொருளை தெய்வத்து படைக்கலாமா? கருப்பான உள்ள பொருளை எந்த தெய்வத்து படிக்கணும் அப்படின்னா காரணம் இருக்கு. இப்ப எள்ளு தானே சனீஸ்வரனுக்கு, ஏன்னா எள்ளு வந்து கருப்பா இருக்கும், எள்ள வந்து சனீஸ்வரனுக்கு வச்சு படிக்கிறப்ப செந்தினி வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஏன்னா முருகன் வந்து சூரபம் வச்சுட்டு கோபத்தோட இருக்காரு. அது கோபத்தை தணிப்பதற்காக நான் காவலுக்காக வந்திருக்கேன். இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுது எனக்கு. என்ன சிக்கல்? முருகன் சூரபதமா அழிச்சாரு. சரி, அழிச்சிட்டு தன்னுடைய கோபம் தனியன்னு எங்க போனாரு? தணிகை மலைக்கு போனாரு. திருத்தணிகைக்கு போய் தனிமையில நின்று தன்னுடைய கோபத்தை தனிச்சாருங்கிறது கந்த புராணத்தினுடைய கதை. ஆமா, அங்கேயே அவர் கோபம் தனிஞ்சிருச்சே, நீங்க என்னத்தை போய் தணிக்கிறீங்க? இப்ப பிள்ளையார் இருக்காருல்ல, பிள்ளையாருக்கு என்ன மாலை சாத்துவோம்? முதல்ல எருக்கால மாலை போட்டாங்க, அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை. அருகம்புல் மாலை சாத்துறோம்ல, எதுக்காக சாத்துறோம்? அனலாசுரன் ஒரு பெரிய அசுரன். சரி, நான் கேட்டா நீ பதில சொல்லுவா, ஏன்டா கேள்வியை திருப்பி விடாத. நீங்க தான் கேள்வி இருங்க, என் நாரதர் தான் கேள்வி கேட்கணுமா? என் வள்ளி கேள்வி என்ன சங்கரதா சுவாமி எப்படி எழுதி வச்சிருக்காரா? இல்லங்க, சத்தம்லாம் போடாது. இந்த அரட்டது உருட்டுறது கேட்க வேணாம் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்கணும், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை கேளுங்கன்றேன். நீங்க நாரதர் தான் கேட்கலாமா, வள்ளிதான் கேட்க கூடாது? நான் உன்னை கேட்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ கேள்விங்கிற இடத்துக்கு போனேன்னா நான் என்ன உன்னை கேள்விங்கிற இடத்தை ஆரம்பிக்கல. நீங்க சொல்றதுக்குள்ள எல்லாம் அடங்கிரும். சொல்லுங்க, விநாயகப்பெருமானுக்கு எதுக்காக அருகம்புல் மாலை எதுக்காக சாத்துறோம்? அனலாசுரன் பெரிய அசுரன், யார் செஞ்ச ஆயுதத்தாலையும் சாவு வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டான். வரத்தை வாங்கினோடனே ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தா தானே ஒருத்தனை கொல்ல முடியும். ஆமா, ஆயுதமே இல்லாம எப்படி கொல்றது? கொல்ல முடியாது. அப்ப தேவர்கள் அசுரன் தேவர்களுக்கு பூரா பெரிய இன்னல்களை கொடுக்குறான். அப்ப விநாயகப்பெருமான அனல்னா நெருப்பு, உடம்பே அக்னிதான், அவனை அப்படியே தூக்கி முழுங்கிடுறாரு. நெருப்புக்கு பக்கத்துல போனாலும் நம்ம உடம்புல உஷ்ணமா இருக்கும். சந்தனத்தை கரைச்சு ஊத்துறாங்க, அப்பவும் வெப்பம் தனியல. தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, அப்பவும் வெப்பம் தனியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அருகம்புல் மாலையை சாத்துறாங்க, அவருடைய வெப்பம் தணிந்தது. அப்பவே வெப்பம் தணிஞ்சிருச்சுல்ல. அது இன்னமும் எதுக்காக நாட்டு மக்கள் எதுக்காக அருகம்புல் மாலையை எதுக்காக சாத்துறாங்க? ஏன்னா இறைவனுடைய மனம் குளிர வேண்டும்.
மனம் குளிர்னால் மட்டுமே மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழிந்து உலகம் செழிப்படையும். கடவுள் எப்பொழுதுமே குளுமையா தான் இருக்கணும். அதனாலதான் கடவுளுக்கு பண்ற அபிஷேகம் பூரா பாருங்க, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம். சாமிக்கு பண்ற அபிஷேகம் பூராமே குளிர்ச்சியாத்தே இருக்கும். ஏன்? இறைவனுடைய மனம் குளிர்ந்தால் நம்ம நல்லா வச்சுக்குவாரு. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய மனம் குளிரணும் அப்படிங்கிற தன்மைக்காக தான் நானும் காவலுக்கு வந்திருக்கேன். நான் கேட்டதுக்கு ஏன் வாயில இருந்து பதில் வர வைக்கிறேன். ஆமா சொல்லுங்க. சரி, காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு வந்துட்டேன். திணைப்பேரை முருகனுக்கு படைக்கிறீங்க. ஆமா. திணைப்பேரை முருகனுக்கு படைக்கிறதுக்கு காவலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க பறவைகள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போற ஏதாவது மிச்சம் இருக்குமா, அந்த தன்மைக்காக நான் காவலுக்காக வந்திருக்கேன். பறவைகள் சாப்பிட்டா முருகனுக்கு கொண்டு படைக்க கூடாதா? வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடு. பறவைகள் வந்து எச்சில் பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் காவலுக்காக வரல. அதோடைய எச்சம் பட்டு விடக்கூடாது. எச்சம் அப்படின்னா என்ன? மலம். அந்த மலத்தை கழித்து விடக்கூடாது அப்படிங்கிற தன்மைக்காக நான் காவலுக்காக வந்திருக்கேன். அப்ப எச்சில் பட்டா சாமி ஏத்துக்கிறேன். எச்சில் படலாம் அப்படி சொல்லுமா? அதானே நானும் பார்த்தேன். எச்சில் பட்டா எந்த சாமி ஏத்து வேணாமுக்குது. எச்சில் படலாம்ட்டே. நீங்க என்ன பண்றீங்க? காலையில இந்த சாமிக்கு நாடத்தை முடிச்சுட்டு ஒரு சீப்பு வாழைப்பழமும் ஒரு தேங்காயும் வாங்கிட்டு போறேன். கதையை நல்லா கேட்கணும். எச்சி பட்டா சாமி ஏத்துக்கிறோம்ல? ஏத்துக்கிறோம். காலையில ஒரு சீப்பு வாழைப்பழமும் ஒரு தேங்காயும் வாங்கிட்டு போறேன். தேங்காயை 1-2 உடைச்சு ஒரு மூடிய 2 கரண்டி இப்படி சாமிக்கு வைக்கிறேன். ஒரு பழத்தை பாதியை சாப்பிட்டு இப்படி சாமி கொண்டு வைக்கிறேன். ஏத்துக்கிறோமா சாமி? இருங்க, முதல்ல நம்ம மனசு ஏத்துக்கிறோமா? சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறோம். அம்மா, பால் எப்படி வருது? பால் மாடு கண்ணுக்குட்டி ஓட்டா வரும். பசுமாட்டு மடியில இருந்து பால் வருது. கண்ணுக்குட்டி அவுத்து விடுறோம். கண்ணுக்குட்டி வாய் வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? அந்த பாலை பீச்சி கொண்டு சாமி கொண்டு அபிஷேகம் செய்யறமா இல்லையா? அப்ப அந்த எச்சியை அந்த சாமி ஏத்துக்கிறதா இல்லையா? அப்ப எச்சியால் அபிஷேகம் செய்யலாம்ல? அப்படி சொல்லுமா. இதுக்கு தான் பேச்சுக்கு பேசுறதுக்கு வேணுங்கிறது. சும்மா மற்ற இடத்துல தான் பேச முடியுமா? அப்ப பால் வந்து எச்சிங்கிறீங்க. ஆமா. நான் கேட்குறேன், முன்ன பின்ன நீங்க பால் பீச்சிருக்கீங்களா? நான் பீச்சுறது இல்லை. அதனால உனக்கு தெரியல. சரி சொல்லுங்க. பால் பீச்ச போகும்போது வெறும் செம்ப கொண்டு போக மாட்டாங்க. செம்புல என்ன கொண்டு போவாங்க? தண்ணி கொண்டு போவாங்க. தண்ணிக்கு என்ன தன்மை? கழுவுற தன்மை, சுத்தம் பண்ற தன்மை. கண்ணுக்குட்டி போய் வாய் வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டி விட்டு எச்சிலுங்கிற தீட்டை போக்கிடுவாங்க தண்ணியை வச்சு அடிச்சு. அதுக்கப்புறம் தான் கொண்டு சாமிக்கு படைப்பாங்க. ஏன்னா தண்ணிக்கு தீட்டை போக்கக்கூடிய தன்மை சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? அதை எப்படி எச்சிம்ப? கழுவுனா தீட்டு போயிருமா? உண்மைதானே? இல்லங்கிறியா? இப்ப இல்ல, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். மங்கை சூதகமானால் கங்கையில் சென்று நீராடலாம். கங்கையை சூதகமானால் எங்கு சென்று நீராடுவாள்னு ஒரு கவிஞர் சொன்னார். இது என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்ணு தீட்டாயிட்டு கெட்டு போயிட்டான்னா எங்கே போய் குளிச்சா சரியாகும் சொல்றோம்? தண்ணியில. தண்ணியில. கங்கைங்கிறது தண்ணி. தண்ணியில போய் குளிச்சா தீட்டை சரிவாயிருமா? அப்ப இந்த எச்சிங்கிற தீட்டு சரியாகாதா? ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் 4 வருஷம் சென்று இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்ப இந்த மூத்தைய வந்து தவறு பண்ணிடுறான். அப்ப தாயாப்பட்டவ திட்டுவாங்க. ஏண்டா உன் எச்சி பால் குடிச்சு வளர்ந்தவன் தானாடா அவன் எவ்வளவு அறிவா ஒழுங்கா இருக்கான், நீ ஏன்டா அவளை தவறு பண்ற அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாப்பட்டவங்க திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா 3 வருஷம் வரையும் 4 வருஷம் வரையும் குளிக்காம உடம்ப கழுவாம இருந்தாங்களா? பாமர மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி எச்சி பால் குடிச்சு அப்ப 4 வருஷம் வரைக்கும் அந்த அம்மா பால் ஊறிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு தான் கேட்குற மாதிரி ஒரு நான் கேள்வி அப்புறம். இது சம்பந்தம் இல்லாத பேச்சு. நீங்க தாங்க இது நீங்க முதல்ல சரியில்லை. முதல்ல எச்சில இறைவன் ஏத்துக்குவாரான்னு கேட்டா ஏத்துக்குவார், ஏத்துக்கல இல்லன்னா மாற்றுக்காரன் சொல்லணும். சம்பந்தம் இல்லாம ஊர் மக்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? குறைந்தபட்சம் ஒரு புள்ள வந்து 1.5 வருஷம் இல்லன்னா 2 வருஷம் இந்த அளவு பால் குடிக்கும். எச்சில சாமி ஏத்துக்கிறோம்ல? எச்சில சாமி ஏத்துக்குங்க. இப்ப பூசாரிக்கு முன்னால சாமி அதாவது சாமிக்கு முன்னால பூசாரியப்பட்டவர் மந்திரம் சொல்றார். அப்ப சாதாரணமா பேசும்போது பாருங்க எச்சியாப்பட்டது வாயில இருந்து தெரிக்கும். அப்ப மந்திரம் சொல்லும் போது எச்சியாப்பட்டது சிலமல தெரிக்குது. அந்த எச்சியை அந்த சாமி ஏத்துக்கிறது. அப்ப எச்சியால் அபிஷேகம் செய்யலாம்ல? அதே நேரத்தில் 63 நாயன்மார்களை திருநீல நக்கநாயனார் ஒருத்தர். என்ன நக்கனாரு? திருநீல நக்கநாயனார். 63 நாயன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீ எப்படி கதையை தேர்ந்தெடுத்து சொல்றீங்க? நக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஆமா, நீங்க நக்கிற கூட்டம் தானே? ஆமா. ஏன்? ஆமாமா, தேனு நினைவு தானேமா இங்க உங்களுக்கு சாப்பாடு. தின்னல் உண்ணல் பருகல் நக்கல் அப்படி 4 விதம் இருக்கு. பழனியில போய் பாருங்க, பஞ்சாமிர்தத்தை வந்து நக்கி தான் சாப்பிடுவாங்க. அந்த கூட்டம் தானே. சிவபெருமானுக்கே நக்கி நடராஜன் பேர் உண்டா இல்லையா? நக்கிறதுல தப்பே இல்லையே. கதை சொல்லுங்க. நீங்க ஒரு நேரத்துல நக்குனியலே எச்சியலையே. அதனாலதான் ராதாகிருஷ்ணா மந்திரத்தை கத்துக்கிறத எச்சியலை நீங்க நக்கனியல்ல. நக்கிறதுல தப்பே இல்லைன்ட்டு. சரி விடுங்க, 2 ஒரு கூட்டம் தான் நக்கிற. அப்ப திருநீல நக்கநாயர்னான்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய் அதாவது சிவலிங்கத்துக்கு போய் பூஜை செய்வார். அப்ப
அப்படி ஒரு நாள் பூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்கத்தின் மேல ஒரு சிலந்தி உட்கார்ந்துருக்கு. இது திருநீலநக்க நாயனார் மனைவி பார்க்கறாங்க. இந்த லிங்கத்தின் மேல சிலந்தி உட்கார்ந்துருக்கே, இந்த சிலந்தையை அப்புறப்படுத்த வேண்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா வாயினால ஊதுறாங்க. ஊதும் பொழுது என்ன ஆகுது, கொஞ்சம் எச்சியப்பட்டது சிலமலை தெரிச்சிருச்சு. இது திருநீலநக்க நாயனார் பார்க்கிறார். அபச்சாரம் அபச்சாரம், உன்னுடைய எச்சியாப்பட்டது அந்த லிங்கத்தின் மேல போய் விழுந்துருச்சு, நீ என்னுடன் வாழ தகுதியற்றவள் அப்படின்னு சொல்லி கோயிலே விட்டு போயிடுறாரு. அப்ப சிவபெருமானப்பட்டவர் இந்த அவருடைய கனவுல தோன்றி, என்னுடைய உடம்பு முழுவதும் சிலந்தி கொப்பளங்களா இருக்கு, ஆனா உன்னுடைய மனைவி ஊதிய இடத்துல மட்டும், அந்த எச்சில் படுத்தப்பட்ட இடத்துல மட்டும் சிலந்தி கோப்பலங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி எச்சிக்கே சிறப்பு கொடுத்தாரா இல்லையா? அப்ப எச்சியால் அபிஷேகம் செய்யலாம்ல, சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? தன் நிலை மறந்து ஒருத்தன் தவறு செய்யறான்னு வச்சுங்க, அது தவறுனே அவனுக்கு தெரியல. தன் நிலை மறந்து ஒருத்தன் தவறு செய்யறான்னா தவற மன்னிப்போலாம். தப்புனா என்ன, தவறுனா என்ன? தவறுங்கிறது தவறு செய்வது, தப்புங்கிறது தெரிஞ்சே செய்வது. இறைவனுக்கு நீங்க சொன்ன மாதிரி எச்சில இறைவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல திண்ணன் ஒரு நாயனார் காட்டுக்குள்ள போறேன், சிவலிங்கத்தை பார்க்குறேன், ஆக சிவலிங்கம் இவ்வளோ அசுத்தமா இருக்கு, காட்டுக்குள்ள வெயில்ல இருக்கு, இந்த சிவலிங்கத்தை குளிப்பாட்டணுங்கிறக்காக நதியில போய் தண்ணியை மோந்தாந்து கையில கொண்டுகிட்டு வர்றான். கொஞ்ச தூரம் வந்தோடனே கையில இருக்க தண்ணி ஊரா கீழே ஒழிக்கிறது. அப்ப மறுபடியும் தண்ணி அல்றியா, மறுபடியும் ஒழிக்கிறது. என்னடா அவன் பார்க்கும்போது வாயால தண்ணியை மோந்துட்டு வந்துட்டு சிவலிங்கத்துல கொப்புளிச்சு தண்ணியை ஊற்றி சிவலிங்கத்தை கழுவுறான். வாயில இருந்து கொப்புளிச்சா அதுக்கு பேர் எச்சி தானே. ஆமா. காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறேன், சிவன் பசியோட இருப்பாருன்னு பன்றி அடிக்கிறேன், அடிச்சு கொண்டாந்து பன்றியை சமைக்கிறேன், சமைச்சிட்டு எந்த கறி சுவையா இருக்கோ அந்த கறியை சாப்பிட்டு பார்த்து சாமிக்கு படைக்கிறான். இறைவன் ஏத்துக்கிட்டார். 63 நாயன்மார்கள் வெறும் 6 நாள்ல தனக்குள்ள ஐக்கியமாகிக்கிட்ட ஒரே ஒரு நாயன்மார் யாருன்னு கேட்டா அது திண்ணப்பனார் தான். அவரைத்தான் காலப்போக்கில் கண்ணுக்கே சிவனுக்கே கண் கொடுத்த காரணத்தினால கண்ணப்பன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு ஏன் திண்ணான்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இங்க ஒரு கதை பிறந்த உடனே திடகாத்திரமா இருந்ததுனால தான் அவருக்கு பேர் திண்ணான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த கதை எதுக்கு சொன்னீங்கன்னா, எதுக்கு சொன்னீங்க? அவனுக்கு தெரியாது வாயில கொண்டு வந்தா எச்சில்ங்கிறது அவனுக்கு தெரியல. அவனுடைய தன்மை என்ன, சிவலிங்கத்தை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான். அதே மாதிரி கறி, சிவன் சைவ மத கடவுள், அவர் கறியை படைக்க கூடாதுன்னு இவனுக்கு தெரியாது. ஆனா இவனுடைய எண்ணம் முறை என்ன, சிவனுக்கு பசிய போகணும். தன் நிலை மறந்து செய்த தவறை இறைவன் பொருட்கொள்வார், ஆட்கொள்வார். நீங்க சொன்னீங்களே அர்ச்சகர்கள் வேதம் ஓதுறும் போது அதுல இருக்கக்கூடிய எச்சில் தெரிக்காதான்னு, இன்னமும் பார்த்திருக்கீங்களா நிறைய இடத்துல வாயை கட்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க தெரியுமா? ஏன் தன் நிலை மறந்து ஒரு வேளை எந்த அர்ச்சகருமே சாமி மேல எச்சி தெரிக்கணும்னு சொல்லி பாருங்க ஓத மாட்டாங்க. இந்த கோயிலே இருக்கு, இந்த கோயிலே இருக்கு, வாயை கட்டிட்டு பூசாரி மந்திரம் சொல்றாரா? பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல அவங்களே கேட்போமே, சொல்லுவாரா என்ன அவர் பக்கமா? ஒன்றே முடியாது. உண்மைதாம்மா, நீ பார்த்தது இல்லைன்னு என்னன்னு கேட்கிறேன். ஆனா நான் பார்த்த இடத்துல சும்மா தான் மந்திரம் சொல்லுவாங்க. இல்ல இன்னொன்னு சொல்லுங்க, எந்த சாமியும் அப்படி எச்சி தெரிக்கட்டும்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. சரி விடுங்க, தானா தெரிக்கிறதா அது சாமி ஏத்துக்கிறதுங்க. அப்படியே தான் விட்டுருங்க. உங்க பேச்சுக்கு அவர் எச்சியை சாமி ஏத்துக்கிறோம்யா? ஏத்துக்கிறோம். என்ன நான் நீ இல்ல ஆமாம்பா நான் இல்லம்பி அதிலே முடிச்சிடக்கூடாது, கதைக்கு வேற கதைக்கு வந்துடணும். எச்சம் பட்டா சாமி ஏத்துக்காதுன்னு இல்ல. இப்ப இந்த சந்தேகத்துக்கு ஒரு வாத்தீரு, எச்சம்னா மலம். ஆமா, மலத்தை சாமி ஏத்துக்காதுங்கிற. ஏன்னா கழிவுகளை பறவையோட கழிவு பட்டுச்சுன்னா சாமி ஏத்துக்காது, சீட்டா இருமுறை. இன்னைக்கு பூமியில பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்க பார்க்கிறியா? பிள்ளையாரு எதுல இருந்து பிடிக்கிறோம்? மாட்டு சாணத்துல. இந்த மாட்டு சாணிங்கிறது மாட்டோட கழிவு தானே. ஆமா. அப்ப எச்சம்ங்கிற மாட்டோட எச்சம் தானே சாணி. ஆமா. அந்த சாணில பிள்ளையார் பிடிச்சு வச்சா எப்படி சாமி ஏத்துக்கிறது? இப்படி பேசுனா என்ன பேச முடியும்? என்னன்னு இந்த மாதிரி எச்சத்தை சாமி ஏத்துக்க மாட்டாருன்னு. சாணி எச்சம் தானே. பசுமாடு இருக்குல்ல, பசுமாட்டு சாணத்தை மட்டும் அந்த பிள்ளையார பிடிக்கலாம். ஆமா, ஏன்னா பசு அப்படிங்கிறது யாரு? மகாலட்சுமி. 33 கோடி தேவர்கள் அது உடம்புல இருப்பாங்க. பின்னால் தொட்டு கும்பிடக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா பசுதான். ஏன்னா வால் பகுதியில் யார் இருப்பாங்க அப்படின்னா மகாலட்சுமி. அந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து பிள்ளையார பிடிக்கலாம். இப்ப நாய் சாணத்தை எடுத்து பிள்ளையார பிடிக்க முடியுமா? முடியாது. குரங்கு சாணத்தை எடுத்து பிள்ளையார பிடிக்க முடியுமா? மாட்டு சாணத்தை எடுத்து அதை மட்டும். யானை இருக்கு, அது சாணத்தை எடுத்து பிள்ளையார பிடிக்க முடியுமா? குதிரை இருக்கு, அது சாணத்தை எடுத்து பிள்ளையார பிடிக்க முடியுமா? பசுமாட்டு சாணத்தை மட்டும் எடுத்து பிள்ளையார பிடிக்கலாம். இல்ல நீங்க சொன்ன கருத்தெல்லாம் சரிதே. ஆடு மாடு இதுகளுக்கு பூரா சாணம் சொல்லலாம். நாயோட எச்சத்தை சாணம்னா சொல்லுவீங்க, அப்புறம் என்ன சொல்றது? சித்தேன்னு சொல்லணுமா? சரி சொல்லுங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க சொன்னீங்க 33 கோடி தேவர்களும் பசுமாட்டுகள் அடக்கம், அதனால பசுமாட்டு சாணியத்தை எடுத்து வைப்பாங்க, மற்றபடி காலமாட்டு சாணி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கிரக பிரவேசம் பண்றாங்கன்னா பசுமாட்டை தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. பசுமாட்டோட சிறுநீரை தான் எடுத்து திருக்கொடி மூலியமா உள்ள தெளிப்பாங்க. பசுமாட்டு மட்டும்
மட்டுமா கூட்டிட்டு போவாங்க? கண்ணுக்குட்டிங்க கண்ணுக்குட்டி சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. அப்ப காலமாடு சிறப்புள்ளங்கிறியா? இப்ப இப்ப ஒரு சாணம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது காளமாட்டு சாணியா இல்ல பசுமாட்டு சாணியா? அந்த சாணி வந்து பசுமாட்டு சாணி, அவ்வளவுதான். அதை போய் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? 30 முக்கோடி தேவர்களும் பசுமாட்டுக்குள்ள அடக்கம்னு இல்ல. இந்த பசுமா மகாலட்சுமி முத கொண்டு எல்லாருமே யாருக்குள்ள அடக்கம் தெரியுமா? எம்பெருமான் சிவனுக்குள்ள தான் அடக்கமா. அதுதான் ஆரம்பத்துல வந்து சொல்லி பாத்துங்க, பராபரத்திலே பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே அண்ட சராசரம். உலகமே உற்பத்தியே சிவன்ல இருந்தது. அப்புறம் இந்த 30 முக்கோடி தேவர்கள் எல்லாமே சிவன்ல நடக்கும். சரி விருங்க, இதுவும் கூட இருந்துட்டு போகுது. சரி, இறைவன் எப்படியாவது பிடிச்சு வச்சா ஏத்துக்குருவார். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, கரகம். சொல்லு கரகம், சொல்லு கரகம். அப்புறம் கரகம் நீங்க பார்த்து பேசுறீங்க? மூட்டு நேரம் உன்னே தாத்தா பாருங்க என்னன்னு கேட்கிறேன். அதான் கரகம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பார்த்து பேசுறீங்களே, இங்க கையில் பேசுறீங்களே, என்ன காரணம்? அதான் சொல்லு கரகம் அப்படின்னு. ஓ மனசுல நம்மள சாட பேசுறாரோன்னு நினைப்பு. நான் பொம்பளை சாட பேசுறது பெண்கள் வழக்கம் தான், பொம்பளைங்க தான் சாட பேசுவாங்க. ஆம்பளைங்க ஏதாவது சாட பேசிருக்கீங்களா? நாங்க பேசுவோம், நீங்க கேட்டுட்டு பேசாம நிக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் பேசல, அவ்வளவுதான். நான் நேரடியா பேசிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிடுவேன். ஒன்னே அதுக்கு போய் நான் சாட பேச போறேன். கரகம் எத்தனை? 8. கரகம் 9, திக்குகள் 8, பசி வந்தா 10 மறந்து போகும், ஆபத்து குதவா, பிள்ளை அரும்பசி குதவா, அன்னம் தாகத்தை தீர, தண்ணீர் சரித்திரமரியா, பெண்டி கோபத்தை இழக்க, எந்தன் குருமலிகளா, சீடன் பாவத்தை தீர்த்தம் பயனில்லை, இது ஏலும் தானே. மரம் கோணலா போயிருச்சுனா, மரம் கோணலால நூலை பிடின்னு இருக்காங்க, மனம் கோணலாகி நூலை படின்னு இருக்காங்க. முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி இந்த வார்த்தையில தெரிஞ்சு வரும். புத்தகத்துக்கு பேர் ஏன் நூல்னு வச்சாங்க? எதுக்கு வச்சாங்க? ஒரு மரம் இருக்குங்க, எல்லா மரமும் நேரா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அந்த மரத்தை நேர அறுக்கணும்னா நேர நூலை பிடிச்சாத்தே நேர அளக்க முடியும், மரம் அறுக்க முடியும். ரோடு ஓடுறாங்க, இந்த சாலை ஓடணுமா, அந்த சாலை நேர வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நூலை பிடிக்கணும். அப்போ கோணல் மாணலாக இருக்கக்கூடிய தெருக்களையும் நேரடியாக கொண்டு வர்றது எது? நூல் தான். அந்த மாதிரி மனிதா உன்னுடைய மனம் கோணலாகி அங்கிட்டு இங்கிட்டு அலைபாஞ்சிச்சுன்னா நல்ல நூட்களை படித்தால் உன்னுடைய மனதில் தெளிவு பிறக்கும். அதனாலதான் புத்தகத்துக்கு பேர் என்ன? நூல்னு வச்சிருக்காங்க. மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். இது ரெண்டும் என்னன்னு சொன்னாங்க? அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டியது அப்படின்னா ராமாயணம். அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்காட்டியது அப்படின்னா மகாபாரதம். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, பாதி கிணறு தான் ஒண்ணு, 20 வயசுல தன்னுடைய அண்ணனை எதிரியா நடப்பான். அண்ணன் எப்ப சாவன், திண்ணை எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப சாவன், சொத்து புற நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சில பேர் அந்த மாதிரி. நிறைய பேர் நான் சொல்லல, ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. மகாபாரதத்துடைய கூற்று, பாதி கிணறு தாண்டவனும் மங்காளி சொத்து எடுத்தவனும் வாழ்க்கையில் உருப்பட முடியாது. அது எப்படி? ஒரு கிணறு தாண்ட முடியுமா யாராலையும்? அது எப்படி தாண்ட முடியும்? ஒருத்தர் நான் தென்னால தாண்ட முடியும்னு பாதி கிணறு தாண்டினதுக்கு அப்புறம் தலையை நிமிந்து பார்த்துட்டு ஐயோ இன்னும் புடி தூரம் இருக்கா அப்படின்னு நினைச்சானா என்ன ஆகும்? மறுபடியும் கிணத்துக்குள்ளே விழுவேன். அதை முதல்ல அறிவு இருந்திருக்க கிணத்தை தாண்ட முடியாதுன்னு. அந்த மாதிரி பங்காளி சொத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ பங்காளி சொத்து குலநாசம்னா எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல தோணணும். தோணுனதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தோணுச்சுன்னா உருப்படாது. அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதா மகாபாரதம். ராமாயணம் நீ இல்லை, 2 மனிதனுக்கு இதிகாசங்கள், 2 கண்ணு மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து கூறிய நூட்கள். ராமாயணத்தை எழுதினது யாரு? எந்த மொழியில கேக்குறீங்க? முதல்ல வடமொழியில சொல்லுங்க. வால்மீகி எழுதினாரு. வால்மீகி எழுதினாரா வான்மீகி எழுதினாரா? வான்மீகி எழுதினாரு. உசாரா தான் இருக்கீங்க. என்னது? இல்ல புரியல. நீங்க செஞ்ச தவற நான் சுட்டி காமிக்கிறேன், என்னைய உசாரா நீங்க செலவுக்கு ஆமா அப்படின்ட்டு பேசாம போயிருவாங்க. ஆனா நீங்க எதிர்த்து கேக்குறீங்க. ஆமா, வன்னிமிகம்னா புற்று, புற்றுல இருந்து நாரதர் சொன்ன கதைகள் கேட்டதுனால வான்மிகி. வால்மீகி யாருன்னா ஆசிரமத்துல இருந்தவர். லவகுசன் பிறந்தாங்க பாத்தீங்களா, அங்க வர்றவர் தான் வால்மீகி. சரி, ராமாயணத்தை வான்மீகி எழுதினார். தமிழாக்கம் பண்ணது யாரு? கம்பர் எழுதினாரு. மகாபாரதத்தை வடமொழியில் எழுதினது யாரு? எந்த மொழியில கேட்க? வடமொழியில. வேதவியாசர் சொல்ல அப்புறமா எழுதினாரு. வேதம்னா நூலு, வியாசர்னா பிரிப்பவன். வேதங்கிற நூலை பிரிச்சதுனாலதான் அவருக்கு பேர் வேதவியாசர். ரிக்கி அசுர் சாமம் அதர்வனம்னு வேதத்தை 4ஆ பிரிச்சாரு. அதனாலதான் அவருக்கு பேரு வேதவியாசர் அப்படின்னு பேர் உண்டு. அப்ப அவர் பிறக்கும் போது அப்பா அம்மா பேர் வச்சிருப்பாங்கல்ல, கிருஷ்ண தூய பாயனார் அப்படின்னு பேர் உண்டு. கிருஷ்ண தூய பாயனார். அவர் பிறக்கும்போது என்ன நிறத்துல பிறந்தாரு? என்ன நிறத்துல? கரிய கருப்பு நிறத்தோட தான் பிறந்தாரு. இருள் எப்படி இருக்கும்? அந்த இருள் சூழ்ந்த நிறத்துல தான் பிறந்தாரு. பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கு பிறந்தவர் வேதவியாசர். அதை தமிழாக்கம் பண்ணது யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ராமாயண மகாபாரதத்தை பத்தி அடிப்படையை பேசியிருக்கீங்க. சரி, ராமாயணத்துல ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. கேட்டா பதில் கேளுங்க சாமி. பதில் வருமா? சொல்லுங்க. கேட்டா பதில் வருமானு. ஆனா சொல்லுங்க, என்ன மிரட்டியல என்னன்னு கேக்குறேன். கேட்டா பதில் வருமானு கேளுங்க. தெரிஞ்சா பதில சொல்றேன், இல்ல எனக்கு தெரியாது சொல்றேன். நான் கிரீட
கிரீடம் வைக்க போறிய சொல்லுங்க பாப்போம். அது இல்ல, ஏன்னா இப்படி ஒத்துக்கிற ஆளுகள் தான் எனக்கு ரொம்ப ஆமா. பிடிக்கும். தெரியலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒன்றும் கிரீடம்லாம் வைக்க போறது இல்லை. ஆமா. காலையில கொஞ்சம் சம்பளத்தை 8000 கொண்டு இந்த சாமி உண்டியல்ல போட்டு போய் என்னத்துக்கு நான் போடுறேன் சொல்லுங்க. அப்புறம் பதில் தெரியாத ஆளுக்கு எதுக்கு அப்படி சம்பளம்? கேட்காமையே பதில் தெரியலன்னா என்ன, இது என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். நீங்க சொன்னதுக்காக சொன்னேன். சரி சொல்லுங்க. ராமாயணம் இதுல சுருக்கமா சொல்லணும்னா அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பட்டதுனால ராமாயண காவியம் உருவாச்சு. சரி இதானே உண்மை? ஆமா. ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போனால எங்க வச்சிருந்தாரு? இலங்கையில அசோகவனத்துல. இலங்கையில அசோகவனத்துல வச்சிருக்கும் போது ராமர் போய் ராவணேஸ்வரன் சண்டை ஓட்டாரா, மீட்டிட்டு வந்தாருல. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ராமன் ராவணேஸ்வரனை கொன்னாரு. சரி, நான் சொல்றேன் ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா ராமனை கொண்டிருப்பான். ராவணன் நினைச்சிருந்தா ராமரை கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு ஆயுதம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் ராவணன் கையில இருந்துச்சு. அது எப்படி கொல்ல முடியும்? ராமர் வந்துதான் ராவணனை கொல்ல முடியும். ராவணன் எப்படி ராமரை எப்படி கொல்ல முடியும்? நீங்க கேக்குறீங்க முதல்ல, சம்மதத்தோட முதல்ல கேக்குறீங்களா? இல்ல, என் கேள்வியெல்லாம் யூகிக்கிறக்கே உனக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆகும். அந்த மத்த ஆளுக்கு மாதிரி நம்ம பேச்சு வித்தியாசமா இருக்கணும். ராமர் தான் ராவணனை கொல்லணும்னு அவதாரம் எடுத்தாரு. ஏன் அவங்கள கொல்லணும்? வைகுந்தத்தின் பாதுகாவலர்கள் ஜெய விஜயர்கள் சனகாதி முனிவர்கள் 4 பேர் போறாங்க. சனகர், சனந்தனர், சனார்த்தனர், சனத்குமார். பெருமாள் படுத்திருக்காரு, உள்ள போறதுக்கு அனுமதி இல்லப்பான்னு சொல்றாங்க. மீறி உங்க உள்ள போறாங்க. போகும்போது தடுக்கிறாங்க 2 பேரும். தடுத்தோடனே அவங்க 4 பேருக்கும் சாபம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் தடுத்தனால 4 பேர் சாபம் கொடுக்குறாங்க. நீங்க பூமியில அரக்கனா பிறப்பீங்கன்னு சாபத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே மகாவிஷ்ணு வேதனை, 2 பேர் வேதனைப்பட்டு இருக்காங்க. தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு மகாவிஷ்ணு. 2 பேரும் அழுதுக்கு இருக்காங்க. என்னப்பான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 4 பேர் வந்தாக நீங்க தூங்குறீங்கன்னு சொல்லும்போது உள்ள விடலை, அதனால எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியா? 7 பிறவி பூமியில எடுத்து நல்லவனா வந்து என்னை சேர்றீங்களா, இல்ல 3 பிறவி கெட்டவனா எடுத்து வந்து என்னை சேர்றீங்களான்னு கேட்கும்போது, 3 பிறவி கெட்டவனாவே எடுத்து உங்களை வந்து சேர்ந்துடுறோம், ஆனால் 3 பிறப்பிலும் உங்களுடைய கையாலே எங்களுக்கு சாவு வரணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதன்படியே முதல் பிறவியில இரணியன் இரணியாட்சனாக அவதாரம் எடுத்தார்கள். அவர்களை நரசிம்ம அவதாரம் எடுத்து அளித்தார். அடுத்த பிறவியிலே ராவணேஸ்வரன் கும்பகர்ணனா பிறந்தாங்க. அவங்களையும் மகாவிஷ்ணு அழிக்கணும். அதனாலதான் ராம அவதாரம். ராமன் தானே கொல்லணும். ஆனா ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா ராமனை கொண்டிருக்கலாம். அப்படி ஒரு ஆயுதம் சிவபெருமான் ராவணேஸ்வரன் கொடுத்திருந்தார். என்ன ஆயுதம்? ஏன்னா அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டியது அப்படின்னா ராமாயணம். இப்ப ராமர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த 4 பேரும் யார் அப்படின்னா ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன், இவங்க 4 பேரும் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருக்காரு. அப்பா வஜீசர் சொல்றாரு, இந்த குழந்தையை தூக்கி கொண்டா ராமருடைய பக்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப அந்த குழந்தையை தூக்கி கொண்டாது ராமருடைய பக்கத்துல போட்டாங்களாம். அழுகை நின்றதாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராமருடைய மறுபிறவி என்ன அப்படின்னா பெருமாள் மகாவிஷ்ணு. இந்த லட்சுமணன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பு. எப்போதுமே பெருமாள் கூடவே இருக்கும். அதனால அந்த குழந்தையை கொண்டாந்து பக்கத்தில் போட்ட உடனே அழுகை நின்றதாம். அதனால அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும். இப்போ பூலோகத்தில் வந்து ரெட்டை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கிறோம்? ராமா லட்சுமணான்னு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம். நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி, கேட்டதுக்குண்டான விளக்கத்தை வேணா நான் சொல்கிறேன். ஆனால் திருப்பி நான் மறுபடியும் நான் கேட்பேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒழுங்கு மரியாதையா மானத்தை காப்பாற்றிக்கிட்டு பேசாமல் ஓடி போயிருக்க, புரியுதா? இப்போ இவ்வளோ நேரம் கதையோட தானே போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? இல்லை, இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தரக்குறவான வார்த்தை பேசியிருக்கேன்? தரக்குறவா எதுவும் பேசலை. கேட்டு பேசு. வாங்க போங்க கேட்டு பேசுங்க. இது வரைக்கும் வாங்க போங்கன்ற வார்த்தை தவிர ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் உன்ட்ட சண்டை போடவே ஆரம்பிக்கல. ஏன்னா இத்தனை போல நாள் நாடத்து போனதில் இதை போல பேர் கூட்டம் உட்காந்துருக்காங்க. சரி, சண்டை ஓட்டோம்னா அது கருத்துக்கள் வெளிப்படாது, ஏதாவது நாலு கதைகளை சொல்லுவோம்னு நான் அமைதியாக போகிறேன். நீ மேற்கொண்டு நான் சும்மா அமைதியாக போய் நீ என் தலையில் ஏறுறியா? வந்தமா ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்க. முதல்ல வந்தமா வாழ்த்து சொன்னமா, வள்ளி கேள்வி கேட்டுச்சா பதில சொன்னமா, பேசாம மூடிட்டு பேசாம போய்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்கறீங்க ராமாயணத்துல புதுசா கட்ட எடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லணும் என் சேதி சங்கதி தெரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசணும்னு வச்சுக்க. என்ன மிரட்டியல என்ன வர்ற வள்ளியில பூரா மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னன்னு கேக்குறீங்க? இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் வேற எப்படியாச்சும் வச்சுக்கணும். ஒரு பந்தயம் புதுசா எவ்வளவு கவனம் பிடிச்சிட்டு வருவா பத்தியலா, அவள்கிட்ட வேணா விட்டு பாருங்க. நீங்க ஒரு பந்தயம் வைப்போம். சொல்லுங்க. நீ தைரியமான ஆளு, நீ நல்ல வள்ளி படிச்ச அறிவாளி. இந்த மேடையில் ஒரு சபதம் போடு, இந்த நாரதரை இந்த மேடையில் நான் கேள்வி கேட்டு நிப்பாட்டுறேன், அவர் மிஞ்சி நான் பேசி ஜெயிச்சு புடுவேன். நீ சரியான வள்ளி, கொப்பனுக்கே பிறந்த பிள்ளையா இருந்தா என்னை பேசி ஜெயிச்சு புடின்னு சொல்லி சபதம் போடு. ஆனா நான் போடுவேன் உன்னைய பேசி என்னால் ஜெயிக்க முடியும்னு. உன்னால முடியுமா? உங்களை நிப்பாட்டிட்டனா, கேள்வி கேட்டு உங்களை நிப்பாட்டிட்டனா உங்களை என்ன பண்றது? நீ என்ன சொன்னாலுக்கு அடிமைப்படுறேன்.
சரி நான் தோத்து போயிட்டேனா காலைல என் கூட வீட்டுக்கு வந்துடணும். என்னத்துக்கு அது எங்க உங்களோட வந்து நான் என்ன பண்றது தோத்தா- உங்களுக்கு இருக்கிறது கூட ஒரு வீடு இல்ல அதான். உங்களோட சேர்ந்து நானும் தேவை. பரதேசியா தெரியவா நானு இது தேவையில்லாத விஷயம். என்ன கேக்குறப்ப நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ண சொல்லு. இது தேவையா? ஆ. தோத்தாளுக்கு என்ன பண்ணி சொன்னோமோ அதை செஞ்சுதே ஆகணும் நீ. சரி இப்ப கேட்டதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்றேன். திருப்பி நான் மறுபடியும் நான் கேட்பேன், அது பதில் சொல்லணும். புரியுதா? இப்ப ராவணன் நினைச்சிருந்தா ராமரை கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட ஆயுதம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ராவணன் இருந்துச்சு. யார் கொடுத்தா அப்படின்னா இப்ப ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா சிவபெருமானை நினைச்சு தவம் பண்றான். அப்ப சிவபெருமான் வரம் கொடுக்க வரல. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றான், சிவபெருமான் இருக்கும் இடம் வெள்ளியங்கிரி மலை, 108 மைல் பரப்புள்ள அந்த வெள்ளியங்கிரி மலையை பிடிச்சி அசைக்கிறாங்க. அப்ப பார்வதி பார்க்கறாங்க, யாரோ இப்படி ஒரு அரக்கே வந்து திருட்டு முடிச்சுக்கு நிக்கிறானே. அட உங்களை இல்லை, ஏன் உரைக்கிறீங்க? உங்களே சொன்னேன் இல்ல அப்புறம் நான் அப்புறம் 100 டீ போடுவேன். அப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அப்புறம் நானும் கூட்டுப்பேன். அப்புறம் நாடா பார்க்க நான் வந்தேன். என்னன்னு கேட்குறப்ப உங்களை அநாகரிகமா பேசக்கூடாது. நீங்க வள்ளிங்கிற கதாபாத்திரத்தோட போயிடணும். நான் நாரதங்கிற கதாபாத்திரத்தோட வரணும். அதை விட்டுட்டு வாடி போடி வாங்க வாயா போயான்னு பேசி நல்லாவா இருக்கும்? அட உங்களை இல்லைங்க, கதையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மூடின்னு சொன்ன என் மூக்க தொடுறிய. வீட்டுக்கு வர இருந்தாலேயே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லணும். வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. என்ன இந்த புள்ள வந்ததுலேருந்து கையை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு ஏதோ வாதம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னையே சொல்லவா? இல்ல நடிங்க, நடிக்கிறீங்க நீங்க. நீங்க தான் நடிக்கிறீங்க. பேசாம இருக்க சித்த. யாரோ இப்படி ஒரு அரக்கே வந்து மலையை பிடிச்சி அசைக்கிறானே, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கால் கட்டவரில் வச்சு அப்படி அமுக்கிறார். அமுக்கின உடனே மலை 2ஆக பிளந்து கொண்டது. மலைக்குள்ள சிக்கி தவிக்கிறான் ராவணன். அந்த வழியா நீங்க வர்றீங்க. அப்ப ராவணன் கேட்கிறான், இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ராவணன்ட்டு நீங்க சொல்றீங்க, அதாவது சிவபெருமானை நினைச்சு பாடு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ராவணன் வந்து வீணை இல்லாம பாட மாட்டான். அப்ப என்ன பண்றான், தன்னுடைய கை நரம்ப கழிச்சு வீணையாக்கி பாட ஆரம்பிச்சான். அப்பதான் சிவபெருமான் இருந்து வர்றாரு. அந்த இசையில மயங்கி ஒரு வாள் கொடுக்கிறார். என்ன வாள் அப்படின்னா சந்திரகாசம் அப்படிங்கிற ஒரு வாள். என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த வாள் வந்து எவன் ஒருவன் நிராயுத பாணியா நின்று சண்டை போட்டாலும் இந்த வாள் பயன் இல்லாம போகும், திருப்பி என்னிடமே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாள் கொடுக்கிறார். அப்ப ராவணன் சீதாபுரடியே தூக்கிட்டு போறான். ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவனோட வந்து சண்டை போட்டுச்சு. அது எப்படி சண்டை போட்டுச்சு? தன்னுடைய கை நகத்தினால தன்னுடைய அழகுனால தான் சண்டை போட்டுச்சு. அப்ப ராவணன் என்ன பண்றான், அந்த ஜடாயு அப்படிங்கிற பறவையினுடைய ரெக்கையை அப்படியே வெட்டிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த வாள் பயனற்று போயிடுச்சு. திருப்பி சிவபெருமான்டே போயிடுச்சு. அந்த வாள் மட்டும் சந்திரகாசம் அப்படிங்கிற வாள் மட்டும் இருந்திருந்தால் ராவணன் ராமரை கொன்றுக்கலாம். இதான் நீங்க கேட்டதுக்கு உண்டான விளக்கம். உண்மையா இருந்தா ஒத்துக்கங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது போதும் நமக்கு. ஆமா, என் பக்கம். அந்த அம்மா சொன்ன கதை சரியா? கேள்வி கேட்டது நான் சரின்னு ஏற்றுக்கணும். அந்த அம்மா அவருக்கு ஏதாவது குருட்டடி அடிச்சிச்சுன்னா, ஆனா இதுதான் உண்மை. 5க்கு 2 பழுது இல்லை. என்ன 5க்கு 2 பழுது இல்லைன்னா என்ன? சரி, அந்த விஷயத்த சொல்லவா? அதெல்லாம் முடியாது. இவர் மட்டும் கேள்வி கேட்டார்ல, நான் கேட்கணும்ல. இப்ப ராவணன் சீதாபுரடியை தூக்கிட்டு போனால எங்க கொண்டு போய் வச்சிருந்தான்? அசோகவனத்துல. அதாவது சீதாபுராட்டி அசோகவனத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாரு? ஹனுமார் சொன்னாரு. மைக் எடுத்து மண்டையை பொழந்து விடுவேன். இப்போ என்னங்க ராமாயணம் படிச்சிருக்கியா இல்லையாமா நீனு? இல்ல. ஆஞ்சநேயர் ராமாயண உருவாக காரணமா இருந்தது யாரு அப்படின்னா நீங்க தான். ஆஞ்சநேயர் சொல்லலையா? இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார். யாரு சொல்லுங்க? நம்ம நீ ஆஞ்சநேயரே இல்லைங்கிற இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஆஞ்சநேயர் தான் இலங்கையில போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு ஆமா சீதா இருக்காங்கன்னு. அப்புறம் நான் இன்னும் இல்லைங்கிற. அப்ப உங்களுக்கு தெரியாது. தெரியாம நீங்க எல்லாம் ஏன் கட்டையை பிடிச்சிக்க? நீங்க எல்லாம் எதுக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? உன் கேள்வி என்ன தெளிவா கேளு. உன் கேள்வி என்ன தெளிவா கேளு. சீதாபுராட்டி இலங்கையில தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னு ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும். கடல் கடந்து சீதையை பார்க்க போனது யாருன்னு ஆஞ்சநேயர் தான் போனாருன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் மறுபடியும் இது இல்லை விளக்கம்னா என்ன அர்த்தம்? இதான் படிச்ச லட்சணமா? என்னமா கார்த்திக் ராஜா பெரிய நார்வரம் சொல்றாங்க. சீதையை படிச்ச லட்சணமா நான் கேட்கிறேன். சீதையை தூக்கிட்டு ராவணேஸ்வரன் தூக்குனான்னு சொன்ன. ராவணேஸ்வரனுக்கு முன்னாடியே சீதையை ஒருத்தன் தூக்குனான். யாரவன்? அவன் விராதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன், பயங்கரமான அரக்கன். எதுக்காக தூக்கிட்டு போனான் அப்படின்னா தின்பதற்காக. அப்ப ராமரும் லட்சுமணரும் என்ன பண்றாங்க, போய் அவனோட சண்டை போட்டு சீதாபுராட்டியை மீட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ராவணன் தூக்கிட்டு போனான். காரணம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. இலங்கையில சீதை இருக்கான்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அனுப்புனது
ராமர் ஆஞ்சநேயர்னால கடலை கடக்க முடியும் சொன்னது கரடிகளுக்கெல்லாம் அரசனான ஜாம்பவான் தான் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறார். உன்னால மட்டும்தான் கடலை கடக்க முடியும், உன்னுடைய சக்தியே வேறு, நீ யோசி, எதுக்கு இங்க வந்தோம் யோசின்னு சொல்லி தன்னுடைய பூர்வீக கதைகளை எடுத்து ஆஞ்சநேயருக்கு எடுத்து சொல்லி சொல்லி தான் யாருன்னு ஆஞ்சநேயருக்கு புரிய வச்சது யாருன்னு கேட்டா அவர் தான் ஜாம்பவான், கரடிகளுக்கு தலைவர். ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இலங்கையில் சீதை இருக்காங்க, எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு. உங்க கேள்வி என்னன்னா, கேள்வியை கேட்க தெரியாம கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆஞ்சநேயர் முதல்ல இலங்கைக்கு போறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத உங்க கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாக சீதை இலங்கையில தான் இருக்கிறா அப்படின்னு ராமனிடத்துல சொன்னது யார் தெரியுமா? ஜடாயுக்கு ஈம காரியங்களை பண்ணிட்டு கடற்கரை ஓரத்தில் போய்க்கிருக்காங்க. ஏன்னா சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதை தன்னுடைய நகைகள் எல்லாம் பொட்டனமாக கட்டி போட்டுக்கிட்டே போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் கடற்கரை ஓரத்திலே நடந்து தேடி போய்கிட்டே இருக்காங்க. போய்க்கிருக்கும்போது ஜடாயு தன்னுடைய மனைவியை காப்பாற்றியதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தான் என்னுடைய நண்பன் அப்படின்னு ராமர் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு போறார். வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெக்கையே இல்லாமல் ஒரு கழுகு உட்காந்துருக்கு. அப்போ அந்த கழுகு யோசிக்குது, ஜடாயுவை பற்றி பேசிக்கிட்டு வர்றாங்களே இவங்க யாரு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குது. ஐயா, ஜடாயுவை பற்றி பேசுறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? ஜடாயு என் தம்பி தான், நான் வேற யாரும் கிடையாது, கழுகுகளுக்கெல்லாம் அரசன், என்னுடைய பெயர் சம்பாதி அப்படிங்க. என் தம்பி தான் ஜடாயு, ஜடாயுவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ராமர் கேட்குறார், உங்களுக்கு இந்த ரெக்கையெல்லாம் ஏன் இல்லாமல் போச்சு? கழுகுனாலே ரெக்கை தானே இருக்கணும், உங்களுக்கு ஏன் ரெக்கை இல்லைங்கும் போது சிறு வயசுல எனக்கு என் தம்பிக்கு ஒரு போட்டி, சூரியனை யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அதுதாண்ட நம்ம நேரத்தில் பெரிய ஆளுன்னு போட்டி, என் தம்பி நானும் சூரியனை நெருங்க என் தம்பினால சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியல, அப்ப சூரியனுடைய வெப்பத்திலிருந்து என் தம்பியை காப்பாத்துறதுக்காக ஏன் ரெக்கையை விரிச்சு ரெக்கை ஊரா இல்லாமல் போயிடுச்சு. அப்படியா, சரி, அதனால தான் சம்பாதிக்க ரெக்கை இருக்காது. அப்போ அந்த கழுகு சொல்லுது, என் தம்பியை கொண்டவே ராமணேஸ்வரன் சொல்லிட்டீங்க, அப்போ ராமணேஸ்வரன் என்னுடைய நாடு இலங்கைங்கிறது எனக்கு தெரியும், அப்போ இலங்கையில் எங்கே வச்சிருக்காங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். இன்னைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா? பார்க்குற பார்வை கழுகு பார்வை மாதிரி இருக்கும்னு. கழுகினுடைய பார்வை கூர்மையானதான், அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில தூக்கி நீ வைங்க, சீதை இலங்கையில எந்த இடத்துல இருக்கிறான்னு நான் சரியா சொல்றேன்னு சொல்லி சொன்னது சம்பாதிங்கிற பறவை தூக்கி வைக்கிறாங்க. தன்னுடைய அழகுங்கிற அந்த கூர்மையான பார்வையால இலங்கையில தான் சீதை அசோகவனத்துல தான் இருக்கான் முதலாக ராமனிடத்திலே கூறியது ஜடாயுவினுடைய அண்ணன் சம்பாதிங்கிற கழுகு. அதை சொன்னதுனால மறுபடியும் ராமர் அதுக்கு ஒரு வரம் கொடுப்பார், இழந்த சிறகுகள் மீண்டும் உனக்கு முளைக்க கிடவது அப்படின்னு. முத சொன்னது சம்பாதிங்கிற பறவை, அதுக்கு அப்புறம் தான் அனுமாரே அனுப்புவாங்க. அருமையான விளக்கம். எதிரியா இருந்தா உண்மையை சொன்னா ஒத்துக்கிறோம். இப்ப என்ன காரணமா வந்திருக்கீங்க? நீங்க என்ன எதிரியா ஏத்துக்கலாம், நான் உங்களை எதிரியாலாம் ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்னே? எல்லாத்தையும் எதிரியா நினைக்க முடியுமாமா? அப்ப எதிரியா இருக்கிறதால கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என் மகன் மாதிரி எப்படியாவது அசிங்கப்படுத்தணும். ஆமா, வர்ற வழியெல்லாம் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், கேள்வியெல்லாம் கேட்கறது. அப்படி இல்லைங்க. ஆமா, கேள்விகள் கேட்பதெல்லாம் எதற்கு? பகுத்தறிவு வளர்ப்பதற்காக. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு இருக்கு. நான் மனுஷனா? இல்ல. உனக்கு பகுத்தறிவு இருக்கு, எனக்கு இருக்க அறிவுக்கு பேர் என்ன? என்ன அறிவு? மனிதனுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, 6வது அறிவுக்கு பேரு பகுத்தறிவு. அப்ப 7வது அறிவுக்கு பேரு என்ன அறிவு? அதான் நுண்ணறிவு. சிற்றறிவுங்கிறது எதுக்கு? 5 அறிவு தான் சிற்றறிவு, 6வது அறிவு பகுத்தறிவு, 7வது அறிவுக்கு பேரு நுண்ணறிவு. சரி, புதுசா இருக்கா? தெரிஞ்சுக்குங்க, படிக்கணும், சும்மாலாம் வராது. அப்ப உங்க அறிவை நான் வளர்க்கிறேன். எதிரியா எல்லாத்தையும் ஏத்துக்க கூடாது. முதல்ல நீ வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஓ எதிரி யாருன்னு நீ சரியா தேர்ந்தெடு. எல்லாத்தையும் எதிரியா நினைச்சா நீ வாழ முடியாது. உனக்கு சமமான எதிரியை தேர்ந்தெடுத்து அவனோட போராடும், வாழ்க்கை வெற்றி அடையும். வந்த வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? நான் உனக்கு புருஷன். நீங்க எனக்கு புருஷனா? நீங்க தான் புருஷன். நீங்களே தான் புருஷன். நானும் எத்தனை கட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாருமே புருஷர்கள் தான். அந்த 4 பேருமே புருஷர்கள் தான். ஏன்னா ஆண்மகனுக்கு மறுபேர் புருஷன் தான் அர்த்தம். வீர புருஷன், சுந்தர புருஷன், மகா புருஷன், உத்தம புருஷன், அவதார புருஷன் இருக்கு. உங்களை புருஷன் எதுக்காக தன்மை சொன்னேன்? நீங்க அவதார புருஷன். எத்தனை அவதாரம் எடுத்திருக்கீங்க? இப்ப புருஷன் அப்படின்னா கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க. ஆமா. அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க தான் என்ன பார்த்தீங்களா? ஆமா. அப்ப எனக்கு கல்யாணமே தேவையில்லை, போங்க முதல்ல. ஏத்தா? வேண்டாம். ஏன்? நான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற தன்மையில தான் வாழ போறேன். உன் தலையெழுத்து என்னன்னு எனக்கு மாப்பிள்ளை பெருமையை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை அப்படின்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க தான் பார்த்து வந்தீங்க. மாப்பிள்ளையவே பார்க்கல, உனக்கு பார்த்தது புருஷன் தான். அப்படியா? எந்த மாற்றம் இல்ல. இன்னொருத்தியோட புருஷன் தான் உன் புருஷன். அப்படியா? உன் தலையெழுத்த மாற்ற முடியாது. எனக்கு பிடிக்கல, போய் தொலைங்க முதல்ல மாப்பிள்ளை யார், புருஷன் யாருன்னு கேளுமா. சரி, யாருன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் சமைக்கிறேன். எல்லா பெண்களும் ஆசைப்படுறது எப்படி? அழகான மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. அழகான புருஷன் பார்த்து வந்த மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? அதைத்தாம்மா அர்த்தம் சொல்றீங்க. கேளு, அழகான புருஷன் தான் வேணும்னு கேட்பாங்க. அழகுனாலே யாரு சொல்லுவான்? மன்மதனா.
ஒரு மன்மதனே அம்பிட்டு அழகா இருக்கும்போது நான் பார்த்து வந்த புருஷன் 1000 மன்மதனுக்கு சமம். அப்படியா? பாட்டுக்கு நான் யாரை சொல்லுவோம்? பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு சரஸ்வதி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அழகுனாலே யார்? அழகுக்கு யார் அப்படின்னா முருகன் தான். அவர் தான் உனக்கு புருஷன். எனக்கு பிடிக்கலன்ட்டு வணங்குற தெய்வத்தை போய் எனக்கு போய் மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கே கேவலமா தெரியலையா? கணவனே கண்பட தெய்வம், கண்படாண்டா கணவே, மனசு வச்சாதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தெய்வத்தை போய் திருமணம் செய்ய முடியுமா? இந்த வாய்தானி சொல்லிச்சு என்னது? மாலை கட்டும் கூட்டத்திலே பிறந்து திருமாலையே மனம் செய்தால் ஆண்டாள்னு. இந்த வாய்தானி சொல்லிச்சு பூமியிலே மனிதனாக அவதரித்தால் அன்னை மீனாட்சியை தேடி சொக்கநாதரே வந்து திருமணம் பண்ணாரா? ஏன் பூமியில பிறந்த மனித தென்மங்களாம் கடவுளை கல்யாணம் பண்ணலையா? மனசுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். போங்க முதல்ல. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ, அதனால மாத்தி பேசுறியா? எனக்கு பிடிக்கலங்க. ஏன்? அதுக்கு மட்டும் அவருக்கு தெய்வனங்கிற மனைவி இருக்குல்ல, 2ஆம் தரம் பட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா, வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால எனக்கு பிடிக்கல. ஒரே தத்துவத்தை சொல்லிட்டு முடிக்கிறீங்க. சொல்லுங்க. 2ஆம் தரத்தை பத்தி உனக்கு தெரியல, அதனால உனக்கு அதோட அருமை புரியல. சரி, என்னதான் சொல்ல போறீங்க? பணியாரம் சுட்டுருக்கியா? நான் சுட்டதில்லை, சின்ன பிள்ளை, அதனால சுட்டிருக்க மாட்டேன். சரி. முப்பத்தா சுடும்போது பார்த்துருக்கியா? அப்பவும் பார்த்ததில்ல. அது தவறு, பார்க்கக்கூடாது. ஏங்க நீங்க எல்லாம் பணியாரம் சாப்பிட்ட அனுபவம் உண்டா? நிறைய உண்டு சாமி. என்ன பணியாரம் சாப்பிட்ருக்கீங்க? குழி பணியாரம், கருப்பட்டி பணியாரம், வெள்ளை பணியாரம், இந்த பசு நல்லா இருக்கு, நிறைய. நான் பால் பணியாரமே சாப்பிட்ருக்கேன். ஆமாமா. பணியாரம் சாப்பிடுவது முக்கியம் அல்ல, பணியாரம் எந்த செடிக்கு நல்லா வரும்? பணியாரம் பழகிற செடிக்கு நல்லா இருக்கும். அதீங்களா? பணியாரம் பழகின செடிக்கு தான் நல்லா வருமா? ஒருவேளை வள்ளி முருகனுக்கு புது பொண்டாட்டியா போனா வள்ளி சட்டி புது சட்டியா இருக்கும், கூச்சமா இருக்கும். அதனால புதுச்சட்டியில மாவு ஊத்துனா பணியாரம் வராது. வாழ்க்கையும் பணியாரம் ஒண்ணா? ஏற்கனவே பழகின முருகனை கொண்டாந்து கட்டி வச்சுக்க, பொண்டாட்டி தொல்லைனா என்னன்னு அவருக்கு தெரியும், வாழ்க்கையை அனுசரிச்சு போயிடுவார். அல்பதலும் இந்த அவசையினை விடுத்து அல்லும் பகலும் இந்த அவசையினை விடுத்து அவன் இருள கேட்பை செவி சொல்லும் கேளமா பொய்யனதாவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யனதாவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் கோச்சர்கள் புகழும் நாரதரே, கைவரிசை சலாது போ. உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே, உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே, மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தே சொல்லும் வார்த்தை கேளமா. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஓட்டமை சொல்ல வந்தீர் உமைக்கண்ணா கரையோ, கைவரிசை சலாது போ. இப்பொழுது ஈரேல் 14 உலகம் சுற்றி வரும் முனிவரான நாரதரை பார்த்து நீ குட்டி கொடுப்பவன் என்று தவறான வார்த்தை உரைத்தாயோ, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனமுடித்து வைக்காவிடு நான் நாரதரும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, இது என்னுடைய சபதம். என்ன பார்வை வெட்டி கிடக்கு? கந்தா கடம்பா கதிர் வடிவேலா என்னை மன்னித்து விடுங்கள். வந்த நாரதரிடம் இப்படி நஞ்சாக பேசினால்தான் இங்கு நடந்தே அங்கு சொல்லி சீக்கிரமே திருமணம் முடியும் என்றே நாரதரிடம் நஞ்சாக பேசிவிட்டேன். முருகா, சீக்கிரமாக வந்து இந்த வள்ளியை திருமணம் தலைவா. ஹலோ ஹலோ